அன்பிற்குரிய சகோதரர்களே, லொஃபாவை பற்றி சொல்லும்போது நான் ஒன்றும் முழுமையான விளக்கம் சொல்லலை. வாவு இருந்தால் தான் அலிஃபை போடணும், வாவு இல்லாட்டினா போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை இப்போது வைத்திருக்கிறார்கள். சரி, நுண்சியை தான் நீங்கள் முடிச்சு விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டீங்கல்ல, நுண்சிக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து முடிச்சாச்சுல, அதில் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கிறோம். நுண்சிஹாலும் நூனியே எழுதி இருக்கிறாங்க, நுசிஹான்னு எழுத வேண்டியதானே, இல்லை நன்சி பண்ணவுல நூனியே எழுதுனாங்க, இல்லை நசி பண்ணவுன்னு எழுத வேண்டியதானு கேட்டோம். அதுக்கு பதில காணோம். இந்த வாவு வந்துச்சுன்னா அலிஃபு வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த விதிக்கு அவங்க ஆதாரம் காட்டணும். எந்த விதி சொன்னாலும் நீங்களா சொல்லக்கூடாது. விதி இருந்துச்சு விதி இருந்துச்சு விதி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆதாரம் எங்க? நீங்களே இப்ப உட்கார்ந்து கொண்டு விதியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அதுக்கு ஆதாரத்தை நீங்க கொடுக்கணும். வாவு இருந்தா அலிஃபு போடணும்னு சொல்றீங்க. இப்ப என்ன வாதம்? வாவு போடுறதே தப்புள்ள வாதம். வாவு இருந்தா அலிஃபு வருமா? வாவு போடுறதே தப்புல. ரிபாவுல வாவு இருக்குது, அதனால அலிஃபு வருகிறது. அங்கேயே வாவ போட்ட, அங்க வாவ போடுறதே தப்புல. இப்னு குத்தைபா என்ன சொல்றாரு? லொஃபாவுல வாவு போடுறதும் தப்பு, அலிஃபு போடுறதும் தப்பு. வாவு போட்டதால் தான் அலிஃபு போட்ட. வாவு எதுக்கு போட்ட? ரிபாவுல எதுக்கு வாவ போட்டீங்க? அப்ப ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை ஒட்டி இன்னொரு தப்பு செஞ்சா அது நியாயமாயிருமா? அப்ப இதையெல்லாம் இவங்க பதிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு விதின்னு சொன்னா ஜஸாவுங்கிறத சில நேரங்கள் ஹம்சா போட்டு எழுதுவாங்களா, சில நேரங்களில் வாவு போட்டு எழுதுவாங்களா, அலிஃப் போட்டு எழுதுவாங்களா? இது என்ன விதி? இதைத்தான் இமாம் இப்னு குத்தைபா அவர்கள் மறுக்கிறார்கள். இப்படி ஒரு விதி இல்லை. அடுத்து பைஹக்கி அவர்களுடைய சொல்ல எடுத்து காமிச்சாங்க. அதை நீங்க முழுமையாக வாசிச்சு வாதத்தை வைங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். அடுத்து சகோதரர்களே, இந்த மாதிரி எழுத்தர்கள் தவறு செய்தார்கள் என்ற கருத்தை சொல்றது ஈமான பறிக்கக்கூடியது, பாரதூரமானு சொன்னாங்கல்ல. இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்த்தரப்புல உள்ளவங்க 7 காரிகள்ல ஒரு காரி பேரை சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அபு அம்ரு என்ற காரி நுஜ்ஜி என்று ஓதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? நுஞ்சிக்கு சொல்லும் போது நுஜ்ஜி என்று ஒரு காரி ஓதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்க கருத்துப்படி இப்ப யூதனாக போறார். பாருங்க, மானில் கிராத்தி அப்படிங்கிற ஒரு புக்கு, அதுல அந்த இமாம் அபு மன்சூர்ங்கிற இமாம் 1100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம். அந்த இமாம் சொல்றாரு, அபு அம்ரு என்ற அந்த காரி குரான்ல இப்ப இன்ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எழுத்து பிரதியில இன்ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்குது. ஆனா அபு அம்ரு என்ன செய்யற? அந்த குரான் எடுங்க, அபு அம்ருடைய குரான் இருக்குதுங்க. அதுல 20வது அத்தியாயம் 62வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி எழுதியிருப்பாரு? நம்மலாம் படிக்கிறோமே இன்ஹாதானி ல சாஹிரானி, அப்படி எழுதாம இன்னஹாதைனி ல சாஹிரானி, எப்படி இன்னஹாதைனி அப்படின்னு எழுதியிருக்கிறார். சரி, எழுதுனா பரவாயில்லைங்க. இப்படி எழுதிவிட்டு எல்லா பேரும் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு மாத்தமா எழுதிவிட்டு நம்ம படிக்கிறோம்ல இன்ஹாதானி, அது இன்னஹும் மின் கலத்தில் காத்திபி ஃபீஹி, குரான்ல எழுத்தர்கள் செஞ்ச தப்புல அது ஒரு தப்பு. எது? இன்ஹாதான் நம்ம படிக்கிறதெல்லாம் எழுத்தர்கள் செஞ்ச தப்பா. யாரு சொல்றா? உங்க காரி அபு அமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்றார். அப்ப எழுத்தர்கள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க யூதன். என்னென்ன சொன்னீங்க? நச்சுக்கருத்தை பூத்துறாங்க, சஹாபாக்கள் மேல அவதூறு சொல்றாங்க, பித்தலாட்ட வேலையை செய்யறாங்கன்னு. அப்ப அந்த அபு அமர் மேல அவ்வளவு சொல்லுங்க, அவர் பித்தலாட்டக்காரரு, சஹாபி மேல அவதூறு சொல்லிட்டாரு. அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு சொல்லிட்டு இவருக்கு வெக்க வேற வருது. யாருக்கு? அபு அம்ரு சொல்றாரு, இந்நீல் அஸ்தை மினல்லாஹி நக்ரா இன்ஹாதானி, நம்மெல்லாம் ஓதுற மாதிரி குரான்ல இருக்கிற சரியான அடிப்படையில இன்ஹாதானி என்று ஓத நான் வெக்கப்படுகிறேன், நீங்களும் சேர்ந்து வெக்கப்படுங்க அப்படி ஓதுறது. ஹப்ஸ் சிறப்பை அவங்க காட்டவே இல்லை, காட்டணும். சிறப்பித்து சொன்னவருடைய பட்டியலை கொடுக்கணும். அடுத்து, குரானை பிரதி எடுத்த மனித எழுத்தர்கள், ஒண்ணுமில்ல, குரானை பிரதி எடுத்த மனித எழுத்தர்கள் சில எழுத்து பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம சொன்னோம். அதே கருத்தை நமக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த முற்காலத்து அறிஞர்கள் யாவரும், பலர்களும், இப்னு குத்தைபா, உஸ்பஹானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் நாம சொன்ன எழுத்தர்கள் எழுதும் போது சில பிழைகளை விட்டிருக்கிறார்கள், சில பிழைகளை செய்திருக்கிறார்கள் அப்படி நாம சொன்னமே. அந்த கருத்தை
இப்னு குதைபா, உஸ்பாஹானி போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டியிருக்கிறோம். அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்லல. அவர்களுடைய கருத்தை மாத்திரமில்லாமல் நாம் அனைவர்களும் பெரிதும் மதிக்கக்கூடிய, பெரிதும் போற்றக்கூடிய, நேசக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்களில் ஒருவர்களான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுத்தர்கள், மனித எழுத்தர்கள் குரானை எழுதும் போது அதனுடைய வாசகங்களில் சில வார்த்தைகளை பிழையாக எழுதியிருக்கிறார்கள், அது ஆயிஷாவே சொல்லியிருக்கிறாங்க என்று ஆதாரத்தோடு குறிப்பிட்டோம். அது அவங்க தான் ரொம்ப தெம்பா கேட்டாங்க. நாம எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கப்ஜிப்புன்னு இருக்கிறாங்க, இன்னும் அதற்கான பதில் வரல. அதோடு சேர்த்து இன்னும் சஹாபாக்கள் ஒருவர்களான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனித எழுத்தர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எழுதும் போது சில வார்த்தைகளை பிழையாக எழுதியிருக்கிறார்கள் என்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன வசனம்? திருமறை குர்ஆன்ல உள்ள 24வது அத்தியாயத்துல 27வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா அப்படின்னு குர்ஆன்ல வருது. நாம் அனைவர்களும் இப்படித்தான் ஓதிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை குறிப்பிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வகால இன்னமா ஹிய ஹதஉம் மினல் காத்திப், இது எழுத்தர்கள் புறத்திலிருந்து ஏற்பட்ட பிழை. இது எது பிழைங்கிறாரு? நாம் அனைவர்களும் எதை ஓதிட்டு இருக்கிறோமோ நம்முடைய கைகளில் உள்ள பிரதியில எந்த வாசகம் இருக்குதோ அந்த வாசகத்தை சொல்லி ஹத்தா தஸ்தஅனிசுன்னு ஒரு வாசகம் வருது, அது எழுத்தர்கள் புறத்திலிருந்து ஏற்பட்ட பிழை. அப்ப அது பிழைன்னு சொன்னா எப்படி இருக்கணுமா? ஹத்தா தஸ்தஅதினு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. தஸ்தஅனிசுங்கிற வார்த்தைக்கு பதிலாக தஸ்தஅதினு என்கிற வார்த்தை தான் இருக்கும். அது தெளிவா ஸ்லைட்ல போட்டிருக்கிறோம். அப்போ தஸ்தஅனிசுங்கிற வார்த்தை பிழை, அது எழுத்தர்கள் தப்பா எழுதிட்டாங்க. நாங்க சொல்லக்கூடிய கருத்தா இது? நாங்களும் இந்த கருத்தை சொல்கிறோம். முற்காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தையும் நாம பதிவு செஞ்சிருக்கிறோம். இவைகள் அனைத்திற்கும் அழுத்தம் திருத்தமான தெளிவான பதில சொல்லணும். அப்பதுல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டியது, அதில் நாம எதிர்கேள்வி கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் உட்கார்ந்து சொல்றாங்க இன்னும் நான் சட்டத்தை முடிக்கவே இல்லை, திரும்ப இன்னொன்னு விளக்கத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவாங்களா? அதுக்கு ஏங்க இப்ப நீங்க சொன்ன சட்டத்துக்கும் இது மாத்தமா இருக்குது அப்படின்னு கேட்டா, இன்னும் நான் இன்னும் சட்டத்தை முடிக்கவே இல்லை, எப்பந்தான் முடிப்பீங்க? விவாதமே முடிவாக போகுது. அப்ப 9 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் சபைக்கு அழைதுன்னு சொன்னா சபையில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் அத்தனை விதமான சட்டங்கள் எல்லாத்தையும் முழுசா சொல்லிருங்க, தெளிவும்படியா சொல்லிருங்க. இன்னும் சஹாபாக்குடைய லிஸ்ட் இருக்குது, அடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன குர்ஆனில் எழுத்து பிழைகள் இருக்கிறது என்று சொன்ன இன்னொரு ஆதாரம் ஜாமியுல் பயான் ஃபி தஃப்சீருல் குர்ஆனில் லித்தபரி, தபரி அவர்களுடைய ஜாமியுல் பயான் என்ற அந்த நூலில் இப்னு அப்பாஸுடைய அந்த செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், சூரத்து ராத் 13வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தை பற்றி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் அஃபலம் யய்யஸில்லதீன ஆமனு என்று அந்த வசனம் இருக்குது. இப்பவும் நாம ஓதும் போது அப்படித்தான் ஓதுவோம். இதை பற்றி அவங்க சொல்லும் போது அஃபலம் யத்தபய்யின் இல்லதீன ஆமனு என்று ஓதுறாங்க. அவங்க அப்படியே ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை ஓதிட்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கதபல் காத்திபுல் உஹ்ரா வஹுவ நாயிசு. ஒரு அற்புதமான ஒரு வாதம், அழகான ஒரு வார்த்தை. எழுத்தர்கள் அரகுற தூக்கத்துல குர்ஆனை எழுதும் போது அரகர தூக்கத்துல கொஞ்சம் வேற ஏதோ ஒண்ணு எழுதிட்டாங்க. யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வாதப்படி ஒரு ஏதாவது ஈமான் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொன்னானா? நேத்து கேட்டியல்ல, இப்னு அப்பாஸுக்கு ஈமான் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எங்களுக்கு சந்தேகம் வரல. இப்னு அப்பாஸுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்று நீங்க வேணா இப்னு அப்பாஸை யூதன் கைக்கூலி என்று வேணா சொல்லுங்க, நாங்க எழுத்துப்பலன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அரகுற தூக்கத்திலேயே வேற ஒன்னும் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகி எல்லாம் எடுத்து காட்டினதெல்லாம் இப்ப நம்ம சரியா எழுதுனதை அவங்க பிழைன்னு சொல்றாங்க. அதை விளங்கிக்கிறணும். இப்ப நம்ம எழுதி இருக்கிறது அது கரெக்ட் நாங்க சொல்றோம். ஆனா எதுக்கு இதை எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால், எழுத்தர்கள் அவங்க மனப்பாடம் பண்ணதுக்கு மாத்தமா இருந்த உடனே எழுத்தர்கள் பிழை செய்து விட்டார்கள் சொல்றாங்க. இப்படி சொல்வது அல்லாஹ்வை குறை சொல்றது ஆகாது. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இது மாதிரி சொல்வது எழுதின மனுஷன் மீது உள்ள குறை ஆகுமே தவிர அல்லாஹ்வின் மீதோ வேதத்தின் மீதோ குர்ஆனின் மீதோ இது விமர்சனம் வராது, யாரும் கேட்க முடியாது என்பதற்கு தான் இதை சொல்லி காட்டுவோம்.
அன்பிற்குரியவர்களே, ஒளி வடிவம் மட்டும்தான் குர்ஆனா அல்லது எழுதப்பட்டதும் குர்ஆனான்னு கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க எழுதப்பட்டதும் குர்ஆன் தான் அப்படின்ட்டு. அப்படியானா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இப்போ நீங்கள் எழுதப்பட்ட குர்ஆன் சொன்னால் இறைவன் பாதுகாப்பதில் உள்ளடங்குமா இல்லையா? அதில் உள்ளடங்கும் சொன்னால் நீங்கள் பிழைகள் இருக்கிறது என்பது இவருடைய கூற்றுக்கும் முரணா அல்லவா அமைகிறது. உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நான் கேட்டோம்ல, காலையில் வந்து கேட்டோம்ல, இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா இல்லையா? இல்லை. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதே போல் நீங்கள் ஏன் அலை ஹுல்லாகன்னு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஹூண்டு வருங்க, மற்ற எல்லா இடத்துலையும் அழகி அவர்கள் சொல்லுவாங்க, எப்படி ரூடுக்கு அப்படி தான் மாறக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அழகி தான், நீங்கள் ஹூண்டு மாறினீங்க. நாங்கள் சொன்னோம் ஏன் தெரியுமா ஹூண்டு மாறினீங்க? ஹப்ஸ் அப்படி ஓதுனாருங்கனால தான். அதனால தான் அந்த குர்ஆனில் ஹூண்டே போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ உடனே இல்லை இல்லை அந்த காலத்தில் அப்படி தான், அந்த காலத்தில் அப்படி தான். என்ன ஆதாரம்? நீ ஆதாரம் சொல்லணும்ல. அரபிகள் ஒரு சில இடங்கள்ல அலை ஹூண்டு தான் வாசிப்பாங்க, அதுக்கு ஆதாரம் தாங்க. நீ இது நாள் வரைக்கும் நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தார்களா, அதுதான் எங்களுக்கு மார்க்கம் என்று சொன்ன நீங்கள் இந்த விஷயத்தில் அலைஹூங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஓதுனாங்க என்று சொல்வதை விட்டுவிட்டு இது முன்னோர்கள்லாம் அப்படித்தான் ஓதுனாங்க அப்படிங்கிறீங்களே. முன்னோர்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லிட்டு அதே வழிகேட்டை நீங்க பின்பற்றீங்களா? நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கல்ல, ஆதாரம் எங்களுக்கு காமிக்கணும். முன்னோர்கள் ஓதுனார்கள், நீங்க ஆதாரம் காமிக்கிறீங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியே கிடையாது, அப்படி ஆதாரம் கிடையாது. அது ஒரு விஷயம். நீங்க இங்க சொன்னீங்கல்ல அந்த காலத்துல அப்படிலாம் படிப்பாங்க, அதான் படிக்கிறோம். எங்க இருக்குது இது சொல்லுங்க, எங்க இருக்குது? முன்னோர்கள்லாம் இப்போ ஒரு சில இடங்கள் அலை ஹூ என்று வாசிப்பார்கள். நீங்க ஆதாரம் காட்ட இந்த அரங்கத்துல இல்லைன்னா ஒரு தவறான தகவல் இங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு ஆகும். அதே போல முன்னோர்களை ஆழங்காட்டிக்க குர்ஆன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கியது, அவர்கள் தான் ஓதி காண்பித்தார்கள். அவர்கள் இப்படி ஓதி காண்பித்தார்கள் சொல்லுவாம நீங்க முன்னோர்கள் இப்படி படிக்கிற வழக்கம் இருக்குன்னு சொன்னா உங்கள்ட்ட ஆதாரம் இல்லைங்கிறதானே. அப்படி இன்னொன்று விஷயம் தெரியுமா? மற்ற காரிகள்லாம் அலைஹீன்னு தான் அந்த இடத்துல படிக்கிறாங்க, ஹப்ஸு தான் அலைஹூண்டு படிக்கிறாரு. ஹப்ஸுடைய அமைப்பு பிரகாரம் தான் அந்த குர்ஆன் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதில் அலைஹூண்டே சொல்றாங்க. உங்களையும் அறியாமல் ஹப்ஸு ஓதியைத்தான் நீங்க ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி சப்பக்கிட்ட கட்டுறது? அப்போ ஓதுனாங்க இப்போ ஓதுனாங்கிறீங்க, ஆதாரம் தெரியல. சரி, அப்படி ஓதுனாங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனார்கள் என்று கூட இங்க சொல்லலை. 1000 தான் சொன்னாலும் உப்ப இருக்கிறது ஹப்ஸுடைய ரிவாயத்து தான். நாளைக்கு இது உலகம் முழுவதும் இப்படித்தான் அப்படிங்கிற கருத்தை சொன்னான்னு வச்சுக்கிறோங்க, அப்போ உங்களுக்கு இந்த குர்ஆன் உங்களுக்கு வேதமா இருக்காது. நீங்க சொல்லிட்டீங்களே ஹப்ஸ் அப்படி இப்படின்னு, அப்போ உங்களுக்கு ஒரு புதிய குர்ஆன் தான் தேவைப்படும். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்களா இல்லைங்க எங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இப்போ இது வந்து எதுவாக இருந்தாலும் இப்போ நான் கேட்குறேன், நீங்க சொல்றீங்கல்ல அந்த அரபு நாட்டில் எழுதுனது தவறுண்டு, இந்த அரங்கத்தில் நீங்க சொல்லணும். அரபுகள் எல்லாரும் சொல்றாங்க ஹப்ஸுடைய ரிவாயத்து தாண்டு, அப்படி அவர்கள் கூறுவது தவறு. உலகத்தின் பல்வேறு பகுதியில் எல்லாரும் மக்கள் சொல்றாங்க, அப்படி சொல்வது தவறுங்கிறத இங்க நீங்க பதிவு பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற எல்லோரும் யாரெல்லாம் ஹப்ஸுடைய ரிவாயத்து என்று இப்போது இருக்கிற குர்ஆனை சொல்லுகிறார்களோ அந்த கருத்து தவறானதுங்கிறத நீங்க பதிவு பண்ணணும், சொல்லணும். தவறு ஓப்பனா நீங்க பேசுங்க, அது எங்களுக்கு நல்லதுதான். இல்லைன்னு சொன்னாக்கா இதுல ஒரு பிடிமானம் இல்லை அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு சொன்னீங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே முறை பண்றீங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டா ஏற்றுக்கொள்ளணுங்க, அது முத்தவாத்துருங்க. நீங்க இன்றைக்கு இந்த குர்ஆனை உங்களை தவிர எல்லாரும் சொல்றாங்க ஹப்ஸுடைய ரிவாயத்து தான் சொல்லி, அப்போ வந்து முத்தவாத்திரா போச்சு, மக்பூல் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? எல்லாரும் சொன்னா ஒப்புக்கொள்ளணும்னு சொன்னீங்க, ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே ஏன் முரண்படுறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிந்து கொள்ள விரும்புறோங்க. அதே போல பாருங்க, இப்ப இப்னுல் மதீனி அவங்க சொல்றாங்க, இந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நம்ம அப்பையிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். எதையுமே நீங்க வந்து பித்தலாட்டம் பண்ணாதீங்க. நீங்க இவ்வளவு வாசிச்சீங்கல்ல, தஹதீபு தஹ்தீப் தானே வாசிச்சீங்க, அது எல்லாம் எது சம்பந்தமான விளக்கம்? ஹதீஸ் கலையில இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஒருவர் ஒரு துறையில மேன்மை மிக்கவரா இருக்கலாம், இன்னொரு துறையில பலவீனமாரா இருக்கலாம், அதை கவனம் செலுத்திருக்க மாட்டாரு, இவர் ரூட் இதாண்டு. அதனால அவர் ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலும் அப்படிதான் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? சரி, நீங்க சொன்னீங்கல்ல மத்ரூக்கல் ஹதீஸ், மத்ரூக்கல் ஹதீஸ் தானே சொன்னாங்க, மத்ரூக்கல் ஆயத்துன்னு சொன்னாங்களா? அவர் ஹதீஸ் அறிவிச்சா ஏற்றுக்கொள்ள வேணாம்னாங்க. அவர் அந்த கலையில அதிகமாக ஈடுபடல,
நீங்க என்ன மத்துருக்கள் ஆயத்துக்கு அந்த இதை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. சரி, அப்படி நீங்க வாசிச்சா ஹப்ஸ பத்தி நல்லா சொன்னது இருக்கத்தானே செய்யுது. அது இன்னும் சொல்ல போனா நீங்க அவர்கிட்ட பிழை சொன்னீங்க இல்ல, அதெல்லாம் கீழே தான் வருது. எடுத்தோன்னே அழகான வார்த்தை இருக்கு, அதையும் வாட்சி காமிச்சிட்டா தானே நீங்க ரெட்டடிப்பு செய்யலண்டாகும். ஏன் ரெட்டடிப்பு செஞ்சீங்க? நீங்க முதலாவதா வாட்சி சொல்லி இருக்கணும். கால முகமது முன் சயீதுல் ஆஃபிங்கிறவர் சொல்றாரு, ஹப்ஸுல் பின் சுலைமான் இருக்கிறார்ல, லவ் ரஅய்தஹு, அவரை நீ பாத்தியாக்கா லகர்ரத் ஐனாக ஃபஹுமன் வ இல்மன், உன்னுடைய இரு கண்களும் குளிர்ச்சி பெறுமப்பா அப்படிங்கிறாரு. ஏன் அதே சொல்லல? அது இதுல தானே இருக்கு. ஏன் ரெட் அடிப்பு செய்றீங்க? உங்களுக்கு எது தேவை பொருளை சொல்லணுமா, அதான் தேடி பிடிக்கணும். நீங்க எதை இருந்தாலும் அப்படியே வாசிக்கணும். அப்ப மக்கள் எது தேவையோ எடுத்துக்கொள்வாங்க. இப்படி இருக்கு, இப்படி இருக்குது, நல்லா மட்டும் எடுக்கிறோம், நல்லா எடுக்கட்டும், கெட்டா எடுக்கிறோம், கெட்டா எடுக்கட்டும், அது வேறு விஷயம். நீங்க ஏன் மறைக்கிறீங்க? இல்ல பின்னால இருந்துச்சு நாங்க மறந்துட்டோம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கு பிறகுதான் நீங்க சொன்னதெல்லாம் வருது. அதே போல பாருங்க, இப்போ எந்த பிரச்சனை நம்ம இது கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டாக்கா ஹதீஸ் விஷயத்துல தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அதே இடத்துல இவங்க சொன்னாங்க, இப்ப தந்திருக்காங்க, அதை வச்சுதான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதிலேயே கால அபு அம்ர் அஸஹு கிராஅத்தன் மின் அபீ பக்ர் இப்னு அய்யாஷ், அதே நேரத்துல குர்ஆனை ஓதுறதுல அழகாக திருத்தமாக ஓதக்கூடியவர் அப்படி இருக்குதுல. இப்ப நம்ம எதுல பேசுறோம்? குர்ஆன்ல. ஹப்ஸ் குர்ஆனை ஓதுனால் அழகுதான். ஹதீஸை பத்தி நாங்களும் சொல்லலையே. இது ஹதீஸ் சம்பந்தமா அல்லவா போட்டிருக்கு. மதுருக்கு ஹதீஸ், லைஃபு, பலவீனமாறு, அப்படி இப்படி எல்லாம் ஹதீஸ் கலையில தான். இப்ப நம்ம பேசுறது குர்ஆன்ல. அதுல என்ன சரி, ஹதீஸ் கலை இமாம் தானே இப்னுல் மதீனி. இப்னுல் மதீனி யாரு? ஹதீஸ் கலை அவர் என்ன சொல்றாரு? அழகாக ரிவாயத்து செய்திருக்கிறார் குர்ஆனை என்று சொன்னாரா இல்லையா? அதனால் இப்ப பேசுறது சம்பந்தம் அதை எடுத்து இதை எடுத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணி கடைசி இந்த குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்தி குர்ஆனை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை உருவாக்கிறாங்க. எது இருக்குதோ அப்படி பேசுங்க, அதான் நல்லது. அதே போல இவ்வளவும் இருக்கும் பொழுது ஏன் அவங்க இதெல்லாம் படிச்சு காட்ட மாட்டேங்கிறாங்க என்பதையும் நான் சொல்ல வேணும். அதே போல பாருங்க, இப்போ சொன்னாங்க கால் உயர் எல்லாம் எழுத்து அதிகமானதுன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இங்க தரப்புல காலூண்டு இருக்குது, அழிப்பு அதிகம் தான், அதிகம் இல்லாத எழுதுனாங்க, தப்பு தான். இப்ப இவங்க சொல்லணும். அதே போல சொன்னால இப்னு அப்பாஸ், ஆயிஷா அப்படிலாம் அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அந்த ரெண்டும் சையான அதிகங்கள் நிரூபிக்கணும். போற போக்குன்னு சொல்லிட்டு போக கூடாது. மற்றதெல்லாம் இமாம்கள் சொல்றாங்கன்னு கிதாபை காமிச்சிங்க. ஆனா இங்க சஹாபா பெருமக்கள் நீங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்க. அந்த சஹாபா பெருமக்கள் ரெண்டு கருத்தும் எந்த அடிப்படையில் உள்ளது, அது சையான ஹதீஸா அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும். இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் சொல்றோம். அப்ப நீங்க தானே அந்த ரெண்டு தோழரையும் நீங்க யஹூதி ஆக்குறீங்க. அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்ப அவங்களை கொண்டு வந்தீங்க. உங்களுடைய கூற்றுக்கு முரணான கருத்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் அவங்களை யஹூதி ஆக்குறீங்க, எங்கிட்ட கேட்கறீங்க நீங்க. அப்ப அந்த கருத்து அவங்க சொன்னது பலவீனமானதா பலம் உள்ளதாங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் இந்த சபையிலே வைக்க வேண்டும். இது விஷயமா நான் சட்டம் பேசிட்டு வந்தேன். ஆரம்பத்திலேயே அது கடைசியா சட்டத்தை இடையில தான் முடிச்சேன்னு சொல்லி எதிரணி எதுவும் சொல்ல தான் செஞ்சாங்க. நான் சட்டத்தை மாத்தினா கிடையாது. இப்போவும் சொல்றேன், அங்கேயும் இஸ்மாக இருந்தாலும் ஃபிஅலாக இருந்தாலும் ஒரு எழுத்தை கடைசி எழுத்துல ஹம்சாவை வாவாக எழுதுகின்ற பொழுது, நல்ல கவனிங்க, இப்போ சொல்றேன், வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. உதாரணமா ஃபிஅல சொல்றேன். இப்போ லுஅஃபாஉ இஸ்மு, ஷுரகாஉ இஸ்மு, அப்படிதானே? இப்ப நான் வினை சொல்லேன்னு சொல்றேன். எபுதஉ என்பது குர்ஆன்ல 5 இடத்துல வருதுங்க. வாவு வச்சு ஹம்சாவை வாவா வச்சு எழுதியிருப்பாங்க. அப்படி எபுதஉ என்பது கடைசி ஹம்சாவை வாவா வச்சு எழுதும் போது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலா எழுதியிருக்கிறாங்க. வசனத்தையும் சொல்றேன். 10:4, 10:34 2 தடவை வருது. 27, 64, 30, 11, 30, 27. இங்க எபுதஉ என்று சொல்லி கடைசியில வாவு வச்சு எழுதுகின்ற பொழுது அந்த ஹம்சாவை வாவு வச்சு எழுதுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து கூடுதலா ஒரு அலிஃப் எழுதியிருப்பாங்க, வினைச்சொல். அதே போல அத்தவக்கஉ அப்படின்னு ஒரு பெயர் வருது, வினைச்சொல். இந்த அத்தவக்கஉ என்பதுல கடைசியில ஹம்சாவை வாவா எழுதியிருப்பாங்க. ஹம்சாவை வாவாக எழுதினால அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. இது 20:18 வருதுங்க. அதே போல இப்போ சில எத்துலு பத்தி நான் பேசினேன். இது கடைசி எழுத்து வாவா ஹம்சாவை மாத்திர பத்தி. இப்போ அதுக்கு முன்னாடி எத்துலு எம்ஹு இதெல்லாம் பேசினேன். இப்போ அதுக்கு கிதாபுல ஆதாரம் கேட்டாங்க. அதாவது அல் புர்ஹான் என்ற கிதாபுல
1வது பாகத்தில் 382வது பக்கத்தில் அது விஷயமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க, புரியலன்னா கேளுங்க, பாடம் நடத்துகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது ஹப்ஸு என்பவருடைய அந்த வண்டவாளங்களை எல்லாம் நம்ம எடுத்து காட்டணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹதீஸ் துறையில் ஒருத்தருக்கு திறமை இல்லாட்டி வேறு துறையில் நல்லவராக இருப்பார், குரான் விஷயத்தில் அவர் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, சாதாரண ஹதீஸ் மனப்பாடம் பண்ணுவது அதில் ஈடுபாடு குறைவு என்கிற வகைக்கு சொன்னால் ஒத்துக்கிடலாம். இவரை பற்றி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், பொய்யன், கத்தாபு. பொய்யன்னு வந்துட்டால் எந்த துறைக்கும் தகுதி இல்லை. ஹதீஸ் துறையில் தான் அவர் பொய்யனுங்கிறாங்க. பொய்யன், பெரும் பொய்யன், சனதையை உண்டாக்கி சொல்லக்கூடிய பொய்யன், அறிவிப்பாளர்கள் பேரெல்லாம் சொந்தமாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு பொய்யன். இவன் சொல்லக்கூடியதெல்லாம் போட்டு மௌதுஆத்துங்கிற கித்தாப்பில் இப்னு ஜவுசி கொண்டு வந்திருக்கிறாரு. இது மாதிரியான அடிப்படையிலான விமர்சனங்கள் வரும்பொழுது இதை சொல்லுவீங்களா? அவருக்கு ஈடுபாடு இல்லை ஹதீஸில் என்று சொல்வதற்கு இந்த காரணம் சொன்னீங்கன்னா ஒத்துக்கிடலாம். சரி, மத்ரூக்குன்னு எப்போ சொல்லுவாங்க? மத்ரூக்குங்கிற விமர்சனம் எப்போ வரும்னு, அவர் மீது என்ன மாதிரி குறை வந்தால் மத்ரூக்குன்னு வரும். அப்போ நீங்கள் அவர் ஹதீஸ் துறையில் விற்பனராக இல்லாமல் போயிட்டு போகிறாரு. பொய்யறைய இட்டு கட்டுறவன், வேணும்னு சனதையை மாற்றக்கூடிய ஆள், ரசூல்லா சொல்லாதே ரசூல்லா சொன்ன மாதிரி செட் பண்ணி போடுவார், முர்சல் பிடிச்சி மறுப்பு ஆக்கிடுவார் என்ற அளவுக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்காருன்னு காட்டுறோம்னா அவர் குரானை சொல்லுவது தகுதி வந்துருமா? இந்த தகுதிக்கு என்ன பதில்? அப்புறம் கேட்டால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க, அபு ஹப்ஸ் அக்ரோமின் அபுபக்கரின், அபுபக்கரை விட நல்லா ஓதக்கூடியவராக இருந்தார், கிராத்தில் கரெக்டாக இருந்தார்னு இருக்குது. அதை சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? அக்ரோமின் அபிபக்கரின் ஓ கான கல்லாபன், அபுபக்கரோட நல்லா ஓதுவரான பெரும் பையனாக இருந்தார்னு இருக்குது. அவர் எடுத்து காட்டின வாசகத்தை ஒட்டி என்ன இருக்குன்னா, கான ஹப்சுன் அக்ரமின் அபிபக்கரின், அபுபக்கரை விட நல்லா ஓதுவார் இவர், ஆசிமுடைய மாணவர்களில். ஓ கான கதாபன், ஆனால் ஓ கான அபுபக்கர் சதுக்கன், அபுபக்கருங்கிற ஆள் உண்மை சொல்கிற ஆளாக இருந்தார். இவர் நல்ல கிராத்து ராகம் போட்டு ஓதுவார் போல இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ராகம் போட்டு ஒரு இருக்கிற மாதிரி ஓதுவார் போல இருக்கு. அதில் இவர் நல்லா இருந்திருக்கிறார். வேற ஒன்று நாணயம் நேர்மையெல்லாம் கிடையாது. சில பேர் கிராத்து நல்லா ஒரு ஆளுகளை பேசிமாமா வைப்பாங்கல்ல, கெட்ட செயல் இருந்தால் கூட பரவாயில்லைண்டு, அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருப்பார் இவர். அப்படி தான் விளங்குது. பொய்யன், அக்ரவு தான், அபூபக்கரோட நல்லா ஓதுவார், பொய்யன். ஆனால் அபூபக்கர் உண்மையாளர். இது சொல்லி இதை போய்கிட்டு இதுக்கு மறுப்பு சொல்கிறேன். எது பேசாமல் எப்போ மாதிரி மௌனம் காத்துட்டு போயிடலாமா இல்லையா? சிரிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அதனால் அது ஒரு நிற்காதுங்க. அடுத்து என்னென்னா, சொன்னதையே திருப்பி திருப்பி பல விஷயங்கள். அது என்னன்னு கேட்டால் சொல்ல வேண்டியது எவ்வளோ இருக்குது. பட்டியலுக்கு மேலே இப்போ மாலி இல்லதுங்கிறோம், சிலதுக்கு சமாளிக்கிறது எதோ சொல்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். விடுபட்டது எவ்வளோ இருக்குது. ஒன்றுக்கு பதில் சொல்லாட்டா கூட பிழை நிரூபணம் ஆயிருமேன்னு எவ்வளோ பதட்டம் இருக்குன்னு சமூது கேட்குறோம், பமாலி இல்லதுன்னு கேட்குறோம். அது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதே மாதிரி எடுத்து காட்டி என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, அதுக்கு சொல்கிறதுக்கு வராமல் என்ன செய்கிறாரு, நாங்கள் கேட்டோம் குரான், இதை குரான் சொல்லலாமா, இதை குரான் சொல்லலாமா, கேட்டோம் பதில் சொல்லலை, சொல்லியாச்சு ஏற்கனவே தெளிவாக குழந்தைக்கு விளங்குற மாதிரி சொல்லியாச்சு. என்ன கேட்குறாங்க, சொல்லலாமாங்கிறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ ஜமாலி சாப்பிடே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, அதை காட்டி இது யாருங்கிறேன், ஜமாலிம்பிங்க, சோறு அந்த ஃபோட்டோ சொல்கிறீங்கம்மா, அது ஜமாலிம்பிங்க. ஃபோட்டோ எடுத்து அவரே அதை காட்ட ஜமாலிம்பிங்க. அவர் ஃபோட்டோ காட்டினா என்ன செய்வீங்க, ஜமாலிம்பிங்க. நீ தானே ஜமாலின்னு சொன்னேன், இந்த ஃபோட்டோவுக்கு பொண்ணு கொடு, இந்த ஃபோட்டோவுக்கு சோறு கொடு, இந்த ஃபோட்டோவை கொண்டு சேரில் உட்கார வைன்னு சொல்லுவீங்களா? ஜமாலின்னு சொன்னேன், என்ன அர்த்தத்தில் சொன்னு வேணாமா? குரான் இதை சொல்லலாம், யார் இல்லைன்னு சொன்னா அழகா விலைக்கு சொன்னாங்க. குரான் என்று சொல்லலாம். எப்போ சொல்லலாம், சாதாரண மஜாசியா சொல்லிக் கொள்ளுவோம்.
இப்படி வந்தது என்கிற விவாதத்துக்குள் இறங்கும் பொழுது எது ஃபர்ஸ்ட் எதை மூலமா எடுக்கணும்னு வரும்போது அதுதான் குரான், அது சொல்லி தான் விளக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இது புதுசா நான் சொல்லல, இப்பொழுது அழகா விளக்குனார். அதாவது குரான் என்று அமெரிக்காக்காரன் குரானை எரிச்சான்னு நாங்கள் போராட்டம் பண்ணமா இல்லை, நீங்க பண்ணீங்க எல்லாரும் பண்ணமா இல்லையா? இதுதானே எரிச்சான், குரானை எரிச்சான்னு தானே போராட்டம் பண்ணணும். இந்த குரானத்துக்கு ஒருத்தன் போய் எரிச்சா நாங்கள் விடுவோமா? விடமாட்டோம், குரான் சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னது, அறிவுபூர்வமான ஆய்வுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த குரான் எழுதுவதற்கு உதவுகிறது, பிழைகள்லாம் திருத்தி வச்சிருக்கிறீங்க, அதை பார்த்து ஓதுறதுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை வெளிப்படுத்த நாங்கள் விட மாட்டோம். ஆனால் எது அல்லாட்டுன்னு வந்தது அப்படின்னு வரும்போது அதுதான் இது மனுஷன் எழுதுன்னு சொல்றோம். அப்போ பிரிக்கிறோமே தவிர பொதுவாக சொல்லலாம். அப்போ போட்டா பார்த்துக்கிட்டே ஒரு சிங்க படத்தை காட்டி சிங்கம்ங்கிறோம், அது சிங்கம் தான் சொல்லுவான், சிங்கத்தையே காட்டினா சிங்கம்னு சொல்லுவான், அதுக்கு அர்த்தம் வேற இதுக்கு அர்த்தம் வேற. இப்படி விளக்கி இருக்கிறார் அவர். அப்பாஸ் ஏற்கனவே விளக்கி விட்டார். அதையும் நான் ஞாபகத்தில் பதிவு பண்ண, அதை தூங்கிட்டு இருந்தா அதை கேட்டுட்டே இருந்தார். திருப்பி திருப்பி 5வது கேட்குறார் அந்த கேள்வியை, திருப்பி திருப்பி இது குரானா இல்லையான்னு சொன்ன விஷயத்தை இப்படி கேட்டேன். டயத்தை வேஸ்ட் பண்ணுறதானே, எங்கள் நேரம் வேறு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோமா இல்லையா? அதுக்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து அலைகூண்டு ஓதுறீங்களா, அது கூட ஹப்ஸு சொன்னதுதாங்கிறார். நாங்கள் தான் ஹப்ஸுன்னு காலங்காலமாக வர்ற புஸ்தகத்தில் போய் நீங்கள் போய் ஹப்ஸுன்னு சொருவி கேட்டீங்களா? நாங்கள் சொல்கிறோம் காலங்காலமாக வந்துக்கிற ரபி ரசூல்லாட்டிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழையடி வாழையாக சமுதாயத்தின் சார்பாக சமுதாயம் கடத்தப்படுறதுல அலைகூண்டு இருக்கிறது. இது காட்டுகிறது அலைகூ என்று ஓதினார்கள் காட்டுகிறது. இந்த ஹப்ஸுன்னு ஒரு ஆள் ஓதினாருங்கிறக்கா நாங்கள் அவர் அறிந்தோ அவர் சொன்னார் என்பதற்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால இந்த அலைகு ஏன் ஓதுறீங்கன்னா ரசூல்லா ஓதுனாங்க, என்ன ஆதாரம்? இப்படிதான் ரசூல்லா சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல தகுதியே பார்க்கக்கூடாது. குரான் அறிவிக்கிற ஆளுக்கு விஷயத்துல அந்த ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது. நீங்க குரான் அமலே செய்ய மாட்டீங்க, ஆனா உங்கள்ட்ட குரான் இருக்குங்கிறாங்க. கெட்டவன்ட்டையும் குரான் பாதுகாக்கப்பட்டு கடத்தப்படுங்கிறாங்க. இல்மு போயிரும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இல்மு குரான் நாங்க எங்க பிள்ளைக்கு சொல்றோம், எங்க பிள்ளை அவங்க பிள்ளைக்கு சொல்றாங்க, எப்படி போகணும்னு கேட்க என்ன செய்யறாங்க? குரான் அமல் செய்ய மாட்டீங்க, ஆனா குரான் உங்கள்ட்ட இருக்கும். அப்ப என்ன விளங்குது? அமல் செய்யாத கேடு கட்டவனா அவன் இருந்தா கூட அவன் குரான்கிட்ட கரெக்டா பாதுகாத்து வச்சிருப்பான். அதுல போய் சனது கேட்கக்கூடாது, கேட்க வேண்டியதுல கேட்போம். ரசூல்லா கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுல கேட்க மாட்டோம். முத்தவாத்தி இருக்குல்ல சனது கேட்கக்கூடாதுன்னு உசூல்ல இருக்கு, அதுல போய் கேட்க மாட்டோம். எதுல கேட்கக்கூடாது இல்லை சனது கேட்கறாரு. பாப்பா யாரு சொல்ல முடியுமா? கேட்கவே கூடாதுட்டமே. இல்லைன்னா முத்தவாத்திற்கு சனது கேட்கலாம்னு சொல்லுங்க. அப்ப சனது அவசியமே கிடையாது, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன் ஏற்றுக்கொள்வோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க என்ற காரணத்தினால் அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து இது ஹப்ஸ் ரிவாயத்தான் என்பதை நீங்கள் உலக மக்களுக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டும். இது வேற யாருக்கு ரூமில் நம்ம ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலக மக்களுக்கெல்லாம் லைவ்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு முந்தையும் சொல்றோம், இனியும் சொல்வோம், எப்போதும் சொல்லுவோம், சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். குரான் சங்கிலியோட கிறிஸ்தவர்கள் விவாதத்திலே சொன்னோம், எங்களுக்கு குரான் ஹப்ஸ்டையும் வரல, வருஷத்தையும் வரல, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்து வாழையடி வாழையாடி வாழையடி வாழையாக கூட்டம் கூட்டமாக கடத்தப்பட்டு எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை அப்போதும் சொன்னோம், எப்போதும் சொல்லுவோம், இனியும் சொல்லுவோம். இன்னும் சொன்ன ரகசியம் காது காது சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அம்பலப்படுத்தின மாதிரி சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அது எப்போது சவுதி அரேபியா காரணமே சொல்லுவோம். ஏன்டா அந்த ஆளுக்கு சொல்ற கேட்டு அப்படி அச்சு பண்றீங்க, காலங்காலமாக எங்களுக்கு கடத்தப்படுகிற அடிப்படையில் அச்சுட்டோன்னு போடுங்களான்னு நாங்கள் சொல்லுவோம். கேட்கட்டு நாங்கள் என்ன பண்றது? சொல்லுவதுக்கு எங்க கொடுக்கணும், பிரச்சனை கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் நான் இறக்கணும்னு பாதுகாப்போங்கிறான். எதை இறக்கணும்னு அதை தானே பாதுகாப்பான். அங்கதான் டிஃபரெண்ட் பண்றோம். குரானை இறக்கணும் அல்லாஹ் பாதுகாப்போங்கிறான், இது குரான் தானே பாதுகாப்பான். இதுதான் அந்த சிங்க மாதிரி இருக்குது, இது யாரு ஜமாலி, அப்ப இவருக்கு சோறு கொடு, அது மாதிரி இருக்குது. ஆனா அல்லாஹ் இறக்குன பாதுகாப்பானா இறக்குனதை பாதுகாப்பான், நம்ம எழுதிக்கிட்டே பாதுகாப்பான். இது நம்ம எழுதி கொண்டு குரான் சொல்றோம், போட்டா பார்த்துட்டு மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றோம். ஆனா அல்லாஹ் இறக்குனது எதுவும் அதுதான் நல்லா பாதுகாப்பான், பாதுகாத்து வச்சிருக்கான். நீங்க பிழையா எழுதி சரியா நாங்க ஓதுறோம்ல, நுஜின் நுஜின் நீங்க எழுதினா கூட நாங்க நுஜின் ஓதுறோம்ல, நீங்க அழிப்பு கூட்டினா கூட நாங்க நீட்டாம ஓதுறோம்ல, நல்லா பாதுகாக்கிறான்ல. இவ்வளவு பிழைகள் மனுஷன் விட்டும் கூட அந்த பிழை இருந்தும் சரியா படிக்கிறது அற்புதம் இல்லையா? பிழையா எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்க எழுதின பிழைடா இதுதான் படிப்பேன், நான் படிக்கிறோம். எதை வச்சு படிக்கிறோம்? எங்களுக்கு காலங்காலமா வரக்கூடிய கிராத்தை வச்சு படிக்கிறோம். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கிறானா இல்லையா? இவ்வளவு உல்டா பண்ணி கூட குரான் அழிக்க முடிஞ்சா, எழுத்தர்கள் ஜெயிக்க முடிஞ்சா, எழுதின விதமாக வாசிக்க வைக்க முடிஞ்சா, என்ன மாதிரி எழுதினாங்களோ அப்படி வாசிக்க முடிஞ்சான்னு திருத்திரீங்களா இல்லையா? அடுத்து என்னன்னு கேட்டா அதுதான் இலக்கண புக்கு தூக்கி தர்றாரு. இதுல இவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் காணாம். அவர் தான் சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி பாடம் நடத்துறாருல, பாடம் நடத்தி சொல்லுங்க, பாடம் நடத்தி இந்த விதி இந்த புக்கில் இருக்குன்னு என்ன செய்யணும், குழந்தைக்கு செய்யற மாதிரி பாடம் நடத்த போறேங்கிறார். பாடம் நடத்தட்டும், அது நாங்கள் பாடத்திலிருந்து என்ன செய்யறோம்,
முந்தின விதியில் இருக்கிற நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சரியா? எங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கும் புரிகிற மாதிரி இது முந்தைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு என்பதை சொல்ல வேண்டும். அதை நான் அதுக்கப்புறம் ஆயிஷா அவங்க சொன்னது சொன்னோம். நாங்கள் சொல்லிட்டோம்ல. உங்கள் கடமை என்ன? அது சரியில்லைன்னா சரியில்லைன்னு எடுத்து சொல்லுங்கள். வாதம் சரியானதா என்று உறுதி செய்ய சொல்ல வேண்டும். உறுதி செய்ய சொல்லிட்டு இருக்கு வாதத்தில். நாங்கள் ஹதீஸை வச்சுட்டோம். உங்கள் கடமை என்ன? இவர்கள் ஹதீஸை வைத்தார்கள், அது என்னென்ன காரணத்தினால் சரியில்லைங்கிறதா உங்கள் வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய கடமை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, அமர்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் எடுத்து வச்ச விதங்கள் தவறாக, அந்த ஹதீஸில் தவறாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் என்னென்ன காரணத்தினால தவறு என்று சொல்லி வாதத்தை வைக்க வேண்டியதானே. வச்சிங்களா? நாங்கள் அந்த வாதத்துக்கு பதில் சொல்ல போகிறோம். நீங்கள் சொன்னது சரிதானா, நீங்கள் சொன்னது சரியான அப்படி தானே ஒப்பந்தத்தில் சரியாக தான் சொல்லணும் தானே ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது. நாங்கள் எடுத்து வச்சதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆயிஷா நாய்க்கு பதில் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏற்கனவே ஒரு சட்டம் சொன்னேன். சட்டம் சொன்னதுக்கு கிதாப் ஆதாரம் கேட்டாங்க. நம்ம ஆதாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே சட்டத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசி எழுத்து ஹம்சாவாக எழுதப்பட்டு ஹம்சா வருகின்ற பொழுது அது வாவாக எழுதப்பட்டால் அதற்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை. அந்த அடிப்படையில் தான் லுஅஃபாஉ என்பது கடைசி ஹம்சா வாவாக எழுதப்படுகிற பொழுது அதற்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதலாக வருகிறது. லுஅஃபாஉ ஷுரகாஉ என்று சொன்னோம். இது ஃபேலுக்கு இஸ்முக்கு மட்டுமல்ல, ஃபேலிலும் அப்படித்தான். கடைசி ஹம்சா வந்தால் அந்த ஹம்சாவை வாவாக எழுதப்படுகின்ற பொழுது அந்த வாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதுவது பழைய காலத்து எழுத்து நடைமுறை அப்படின்னு சொன்னோம். கடைசியாக நம்ம அத்தவக்கவும் சொல்லி முடிச்சிருக்கிறோம். அத்தவக்கவு என்பது வினை சொல்லுங்க. கடைசியில் ஹம்சா அத்தவக்கஉ அது வாவாக எழுதப்பட்டிருக்கும் குரான்ல. அந்த வாவா எழுதப்பட்டனால அதுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதியிருப்பாங்க. நீங்க குரான் திறந்து பார்த்துக்கலாம். 20:18 லா தலுமஉ அப்படின்னு குரான்ல வருதுங்க. இது கடைசியில ஹம்சாவை வாவாக எழுதப்பட்டிருக்கும். வாவாக எழுதப்பட்டனால அதுக்கு அடுத்து ஒரு அலிஃபை கூடுதலாக எழுதியிருக்கிறாங்க. இது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை. இது சூரத்து தாஹா 20:119 இருக்குங்க. அதுக்கப்புறம் யஅபஉ இது வினை சொல்லுதான். யஅபஉ என்பது கடைசியில ஹம்சா வாவாக எழுதப்பட்டிருக்கு. வாவாக எழுதப்பட்டனால அதுக்கு அடுத்து ஒரு அலிஃபு கூடுதல் எழுதப்பட்டிருக்குங்க. இது ஃபுர்கான் 25:77 வருதுங்க. இதே சட்டம் தான் தஃப்தஉ யதஃபய்யஉ என்பதுக்கு இதே சட்டம் தான். இப்போ நம்ம சொல்லிட்டோம். இது எந்த கிதாப்ல இருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிருக்கீங்க. எந்த கிதாப்ல இருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா இது நாங்களா உருவாக்கி சொன்ன சட்டம் தான் கிடையாது. முகன்னா என்கிற கிதாபுல நீங்க எடுத்து பாருங்க. இது விஷயமாக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நஸ்ஃபஅன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சாங்க. குரான்ல நஸ்ஃபஅன் என்று வந்திருக்கிறது. லனஸ்ஃபஅன் என்று தோசபர் வச்சு எழுதியிருப்பாங்க. கடைசியில் ஃபாக்கு அடுத்து ஐனுக்கு அடுத்து அலிஃபு அந்த ஐன்ல தோசபர் போட்டிருப்பாங்க. லனஸ்ஃபஅன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படி எழுதுறது தப்பு. மாறா எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா ஐனுக்கு அடுத்து நூன் எழுதணும். ஐனுக்கு அடுத்து நூன் எழுதினாதான் என்ன வினைச்சொல் அப்படின்னு சொன்னா அதுல ஐனுக்கு அடுத்து நூன் வரும். அதே போல ஒலயக்கூனன் அந்த ஒலயக்கூனன் என்பதுல நூனுக்கு பக்கத்துல அலிஃபு போட்டிருப்பாங்க. அதுல தோசபர் ஒலயக்கூனன் அது தப்பு. மாறாக அது நூனுக்கு அடுத்து இன்னொரு நூன் வரணும். வாவு லாமு யா காஃபு வாவு நூனு நன் ஒலயக்கூனன் இப்படி படிப்பது தான் சரின்னு சொன்னாங்க. இல்ல நஸ்ஃபஅன் என்று சொன்னது தப்புங்கிறாங்க. ஒலயக்கூன் என்று சொல்றது தப்புங்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் இப்னு குத்தைபான்னு பொங்குனாங்களா என்ன? அதே இப்னு குத்தைபா தான் என்ன சட்டம் சொல்றாருன்னு பாருங்க. ஓ தக்துபு இதன் பில் அலிஃபி ஒலா தக்துபுஹு பின் நூன். இப்போ இதன் இருக்குதுலங்க, இதன் என்பதை இப்னு குத்தைபா சொல்றாரு. இதன் என்பதை நம்ம எழுதும் போது அலிஃபு தாலு அலிஃபு இதுல தோசபர் போட்டிருக்கும். இதை இதன் அப்படின்னு படிப்போம். ஆனா உச்சரிப்பு எப்படி வரும் கேட்டா அலிஃபு தாலு நூனு இதன் அலிஃபு தாலு நூனு அதை தான் விளக்குறாங்க. ஓ தக்துபு இதன் பில் அலிஃபி
இதன் என்பதை நீங்க அலிஃபு வச்சு எழுதுறீங்க. ஒலா தக்துபுஹு பின் நூன், நூனை வச்சு அதை எழுதுறதில்லை. ஏன்? அன்னல் உகூஃப அலைஹா பில் அலிஃபி, அதுல அலிஃபை கொண்டு நம்ம வக்ஃபு செய்யறோம். வக்ஃபு செய்யற காரணத்தினால இப்ப இதன்ல வக்ஃபு செய்யறோம்னு வைங்க, இதா அப்படின்னு வக்ஃபு செய்யணும். அது இதன் சொல்லி நூனை வச்சு எழுதிட்டு வக்ஃபு செய்யும்போது அப்படி வராது. அதனால வக்ஃபு செய்கின்ற பொழுது அலிஃபை வைத்து வக்ஃபு செய்ய வேண்டியதற்காக வேண்டி அங்க நம்ம என்ன செய்யறோம்? அலிஃபு வச்சு எழுதுறோம். ஓஹிய, இந்த இதன் என்பது தஷ்பஹுன் நூனல் ஹஃபீஃபா ஃபீ மித்லி கௌலிஹி தஆலா லனஸ்ஃபஅம் பின் நாசியா வல யகூனம் மினஸ் சாகிரீன். யார் சொல்றா? நீங்க சொன்ன அந்த இப்னு குதைபா தான் சொல்றாரு. இதன் என்பது நூனே ஹஃபீஃபா, மெல்லினமா வரக்கூடிய நூன். இந்த நூனே ஹஃபீஃபா லனஸ்ஃபஅன்ல வருது இல்ல, அந்த லனஸ்ஃபஅன் என்பதில் உள்ள அந்த நூனே ஹஃபீஃபாவுக்கும் ஒலயகூனன் என்பதில் வரக்கூடிய அந்த நூனே ஹஃபீஃபாவுக்கும் ஒத்து போகிறது. எனவேதான் இங்கேயும் அலிஃபை வைத்து எழுதியிருக்கின்றார்கள். இதா அந்த வகஃப்த பி அலிஃபின் ஒய்தா வசல்த பி நூனின். இங்க நீ நிறுத்தினா அலிஃபை கொண்டு நீ நிறுத்தணும். லனஸ்ஃபஅன் இருக்குதா, அங்க நம்ம வக்ஃபு செய்யறதா இருந்தா லனஸ்ஃபஅன் செய்யணும். ஒலயகூனன் இருக்குதா, அங்க வக்ஃபு செய்யறதா இருந்தா ஒலயகூனான்னு வக்ஃபு செய்யணும். சரி, இதை இப்னு குதைபா மட்டும் சொல்லலங்க. இது அல்லாம அல் காமுசுல் முஹீத்னு ஒரு கிதாப் இருக்குங்க, லோகத்து கிதாபு தான். இந்த அல் காமுசுல் முஹீத்துல முதல்ல நான் ஏற்கனவே எங்க சொன்னாங்க, நம்ம எல்கேஜிக்கு கூட தகுதி இல்லைன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம், எங்க ப்ரீ கேஜிக்கு கூட தகுதி இல்லைன்னு. பொதுவா அரபில அலிஃப் எத்தனை அலிஃப் வரும் தெரியுமா உங்களுக்கு? அரபில பல வகையான அலிஃப் வருதுங்க. அதுல ஒரு அலிஃபு அலிஃபுன் நூனில் ஹஃபீஃபா, நூனே ஹஃபீஃபா உடைய அலிஃப்னு ஒரு அலிஃப் இருக்குங்க. அலிஃபுன் நூனில் ஹஃபீஃபா, நூனே ஹஃபீஃபா உடைய அலிஃப் மெல்லினமா வருது இல்ல, நூனே ஹஃபீஃபா லனஸ்ஃபஅன்ல வந்திருக்குது இல்ல, அந்த அலிஃபுக்கு பேரு அலிஃபுன் நூனில் ஹஃபீஃபா. அது தெளிவா போடுறாங்க. கௌலிஹி தஆலா லனஸ்ஃபஅம் பின் நாசியா, இதுல வந்திருக்கக்கூடிய அலிஃபுன் நூனுல் ஹஃபீஃபா போல இதுல வந்தது அலிஃபுன் நூனில் ஹஃபீஃபா, அதுக்கு பேரே அதுதான். அதே போல இது காமுசுல் முஹீத்துல வந்திருக்குதா, அதே போல லிசானுல் அரபு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூல் லுகத்து கிதாபு. இந்த லிசானுல் அரபுலையும் மிக தெளிவா சொல்றாங்க, அலிஃபு பல வகையான அலிஃபுகள் இருக்கிறது. அதுல ஒமின்ஹா, அந்த பல அலிஃபுகள்ல கட்டுப்பட்டதுதான் அலிஃபின் நூனில் ஹஃபீஃபா, ஹஃபீஃபாவான நூனுடைய அலிஃப். கௌலிஹி அஸ்ஸ வஜல்ல லனஸ்ஃபஅம் பின் நாசியா وكقوله تعالى عز وجل ولا يكون من الصاغرين الوقوف على نسف ولا يكون بالالف. லனஸ்ஃபஅன் என்பதில் வக்ஃபு செய்கின்ற பொழுது லனஸ்ஃபஅ என்ற அலிஃபை கொண்டும், ஒலயகூனன் என்பதில் வக்ஃபு செய்கின்ற பொழுது ஒலயகூனா என்று அலிஃபு வைத்தும் நம்ம என்ன செய்வோம்? வக்ஃபு செய்வோம். இந்த நூனுக்கு பேரு அலிஃபின் நூனில் ஹஃபீஃபா. தெளிவா சொல்றாங்க. இலக்கணத்துல இருக்கத்தாங்க செய்யுது. சஹாபாக்கள் ஒன்றும் தப்பா எழுதல. லனஸ்ஃபஅன் என்பதிலையும் ஒலயகூனன் என்பதிலையும் அலிஃபின் நூனில் ஹஃபீஃபா என்கிற ஒரு விஷயத்தை, இலக்கண சட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சஹாபாக்கள் பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இது மாதிரி எத்தனையோ அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அன்பிற்குரியவர்களே, எல்லாத்தையும் விட்டு விட்டு வாசிக்கிற மாதிரி ஒரு ஆளை குறை சொல்ல நினைச்சிட்டாக்கா அந்த குறையா பார்க்கறது நல்லது விட்டுறது. இப்போ அவங்க வாய்ச்சாங்கல்ல, அதுலேயே இருக்கிறது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எவ்வளோ பெரிய முஹத்திஸ் நமக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க ஹப்ஸி என்பவர் சாலிஹுன், நல்ல மனிதர் அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொரு சொல்கிறாரு, வக்கீங்கிறவங்க சொல்றாங்க கான சிகத்தன், அவர் நம்பிக்கையாளவர் அப்படிங்கிறாங்க. இப்ப ரெண்டு ஹதீஸ் துறையில அவங்கள பத்தி ஹப்ஸை பற்றி ரெண்டு வகையான கருத்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா புகாரி இமாம் சொல்லிருக்காரு. புகாரிமா என்ன சொன்னாங்க? அவர் பையன் சொன்னாங்க தரக்கூஹு, அவருடைய ஹதீஸை பதிவு செய்வதில்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவங்க குர்ஆனை ரிவாயத் செய்யறதுல கவனம் செலுத்தினவங்க, இதை எழுத மாட்டாங்க. அதே போல முஸ்லிம் மத்ரூக்குன், இவருடைய ஹதீஸ் எழுதப்படாது. காரணம் அந்த துறையில அது ஈடுபாடு இல்லை, இவ்வளவுதான். அப்போ ஒருவாரு இருவரை என்னமோ சொல்லிட்டாண்டி இவ்வளவு சொன்னீங்க. ஆனா அவங்கள பத்தி சாலிஹன்னு சொன்னது அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சிக்கத்துன்னு சொன்னது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? சரி, இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இப்படி ஒரு பொய்யனாக வந்துட்டனால செய்ய மாட்டோம் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு நீங்க நெஞ்சுக்கு மேல கை கட்டீங்கல்ல சிமாக்கு. அவங்கள பத்தி ஒருவர் சொல்றாரு, நான் சிமாக்கிட்ட நான் ஹதீஸ் வாங்குவதற்காக வேண்டி பெற்றுக்கொள்வதற்காக நான் போனேன், அவர் நின்றுக்கிட்டு மூத்திரம் முடிஞ்சிட்டு இருந்தாரு, நான் அதனால ஒடியான்ட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த நீங்க எடுக்கிறீங்க. இப்போ சிமாக்க பத்தி
அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி யாருங்க இவர் பத்தி நின்று கொண்டு சிறி கழித்தார், அதெல்லாம் வந்துட்டேன். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஷரியத்தை இவர் பின்பற்றல, அதெல்லாம் வந்துட்டேங்கிறாரு. நீங்க உண்மையிலே இது சரியா இருந்தா அந்த ஹதீஸையோ கீழே விட்டு அந்த கையை நெஞ்சில நீங்க வைக்க கூடாது. ஹதீஸ் துறையில எது சொல்லப்பட்டதோ அதை மீறீங்க. இவங்களுக்கு சொல்லப்பட்டது இதுல ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் எடுக்க வேணாம், நாங்களும் சொல்றோம். அந்த ஹதீஸ் துறை வல்லுநர்களே இவர் குர்ஆனை ஓதுவதில் எவ்வளவு அழகாக சஹீஹா இருக்கிறார். நல்ல கராத் ஓத, நல்ல கராத் அழகான கராத்தா, நல்ல துனியா இது. எனக்கு இவர் ஓதி காட்டின குர்ஆனை கரெக்டா சொல்றேன், எந்த தப்பும் இல்லாம. அந்த மாதிரி உள்ள பிரச்சனை அழகா ஓதான்னு சொன்னா அழகிய வடிவத்துல அழகிய ஒளியில ஓதுறது அப்படிங்கிற மீனிங்கை நீங்க எடுக்க கூடாது. அதே போல என்ன நாங்க தெளிவா சொல்றோமே, அப்படி நாங்க ஹப்ஸுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு சவுதியும் உலகமும் ஹப்ஸுடைய ரிவாயத்து தான் இந்த குர்ஆன் என்று சொல்லுகிறது. இப்படி அவர்கள் கூறுவது தவறு என்று பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதையில நீங்க செய்யணும். நாங்க சொல்றோம் அது இல்லைன்னு தான் சொல்றோம், தவறுன்னு நீங்க சொல்லுங்க. சவுதி சொல்வது தவறு, உலகம் சொல்வது அப்படி சொல்லி நீங்க பதிவு வைக்கணும். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். சரி, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இது கேட்டீங்க, மூல நூலை எங்களுக்கு தாங்க. நீங்க எப்படி நீங்க தான் சொல்லணுட்டீங்கல்ல, நாங்க சொல்றோம் மூல நூல்ல இருந்து இத்துக்கான்ல வருது, தொபரியில வரதான் கூடாது. மூல நூல்ல இருந்து இப்னு அப்பாஸ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருடைய இதை எடுத்து வச்சுங்கல்ல, மூல நூல் ஆதான் வந்தாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த எபுதவு இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு அவங்க சில நூற்களை காட்டினாங்க. அந்த நூற்களில் உள்ள அந்த பிரிண்ட் அவுட்டை அவங்க தரணும். தந்ததுக்கு பின்னாடி அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். அவங்க கேட்ட அந்த பிரிண்ட் அவுட், இப்னு அப்பாஸ் ஆயிஷா அதுக்கு பிரிண்ட் அவுட் கேட்டாங்கல்ல, அதுக்குரியது நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, எழுத்து பிரதியில பிழைகள் இருக்கிறது என்பதை நிரூபிப்பது நம்முடைய ஒரு வேலை. இன்னொரு கடமை என்ன என்று சொன்னால், எதிர்த்தரப்பினர்கள் யூதர்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இதையும் நிரூபிக்க வேண்டும் என்பது விவாத ஒப்பந்தத்தில் 2 தரப்பாரும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கொண்டுள்ளோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக ஒரு செய்தியை சொல்றோம். அதாவது குர்ஆன் எவ்வளவு கண்ணியமானது, அதை ஓதுற எவ்வளவு சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயத்தை தவிர பொறாமப்படக்கூடாது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அவர் அந்த குர்ஆனை இரவெல்லாம் ஓதி வணக்கத்தில் ஈடுபடுகிறார், அதை பார்த்து நாம் பொறாமைப்படலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் கருணை வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய நினைப்பை நமக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இதில் எந்த ஒரு மூமினுக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. ஆனால் இவர்கள் மதிக்கக்கூடிய, பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் கஸ்ஸாலிங்கிறவர் இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல்ல சொல்றாரு, நபிமார்கள் அவுலியாக்கள் அவங்கெல்லாம் புத்தகத்திலிருந்து படிச்சவங்களுக்கு ஞானம் வரல, அவங்களுக்கு நேரடியாக ஞானம் வந்துச்சு, அதனால எந்த புத்தகத்தையும் படிக்க கூடாது. நமக்கு ஞானம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? எஜ்லிசு ஃபாரிகல் கல்வி, எதை பற்றி சிந்திக்காமல் உட்கார வேண்டும். மஜ்மு அல் ஹம்மி, கவலை நிரம்பியவனாக உட்கார வேண்டும். வலாயி ஃபர்ரிகு ஃபிக்ரஹு பி கிராஅத்தி குர்ஆன், குர்ஆனை ஓதி உன்னுடைய சிந்தனையை நீ சிதறடிக்க கூடாது. அறிவு வரணும்னா, அல்லாஹ்வை நினைக்கணும்னா அதுக்கு கஸ்ஸாலி சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? குர்ஆனை படிக்காத, குர்ஆனை படிச்சு உன்னுடைய சிந்தனையை சிதறடிக்காத, அது மாதிரி தப்சீரை படிக்காத, ஒலாபி குத்துபி ஹதீஸின், ஹதீஸ் நூற்களை படிக்காத, எதையும் படிக்காத. பல் எஜ்தஹிது அல்லா யக்துர பி பாலிஹி ஷையுன் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உன்னுடைய உள்ளத்துல எதுவும் ஏற்படக்கூடாது. குர்ஆனை படிச்சா அல்லாஹ் அல்லாத ஞாபகங்கள்லாம் வரும், அதனால குர்ஆனை படிக்காத அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரு குர்ஆனை இழிவுபடுத்துறா? நீங்க இழிவுபடுத்துறீங்களா, நாங்க இழிவுபடுத்துறோமா? அடுத்து
இதை ஒட்டி இதே மாதிரி குர்ஆனை அவமதிக்கக்கூடிய வகையில இவர்கள் தங்களுக்கு தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அறிஞரான அபு யசீத் அல் புஸ்தாமி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பேர் அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய இறைவனின் பிடி மிக மிக கடுமையானது. அல்லாஹ் ஒருவனை தண்டிக்க நினைப்பானேயானால் அவனை மாதிரி உலகத்தில் வேறு எவனுமே தண்டிக்க முடியாது. அவன் கடுமையான கோபக்காரன், கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி திருக்குர்ஆன்ல சொல்லித்தரான். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் எந்த நம்பிக்கை இருக்கணும் இதுதான் இருக்குது. ஆனா அபு யசீத் அந்த புஸ்தாமிங்கிற ஒருவர் சொல்றாரு, பதுஷி அஷத்து மின் பதுஷிஹி பி, என்னுடைய பிடி அல்லாஹ் என்னை பிடிப்பதை விட மிக கடுமையானது. யாருக்குங்க எச்சரிக்கை விடுக்கிறான் இவன்? இப்படி ஒரு வார்த்தையை உதிரிக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வே எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில ஒட்டுமொத்த குர்ஆனுடைய போதனைகளையும் அவமதிக்கக்கூடிய வகையில ஒரு வார்த்தையை சொல்றான்னா, இதுக்கு மேலேயும் இவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இன்னும் இது மாதிரி இவர்கள் தரப்பு அறிஞர்கள் எப்படி எப்படிலாம் அவமதிக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் பட்டியல் வந்து கொண்டே இருக்கும். குர்ஆனுக்கு எதிராக எப்படியெல்லாம் அந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு சான்று. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சிறப்பாக சொல்லி காட்டுகிறான். யா அஹ்லல் கிதாப் லா தக்லூ ஃபீ தீனிக்கும், வேதம் உடையவர்களே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறி சென்று விடாதீர்கள். அல்லாஹுடைய விஷயத்தில் உண்மையை தவிர வேற எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவும் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போட்ட ஒரு உயிரும் ஆகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அதாவது ஈசா நபி அவருடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா நபி அவர்கள் ஆதமை போன்றுதான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஈசா நபியுடைய சிறப்பை பற்றி அவர்கள் ஒரு அற்புதமான படைப்பு என்பதை பற்றியும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இதுல இந்த மாதிரி சிறப்புகள்லாம் குர்ஆன்ல இருக்குது. இதுல ஃபுசூஸுல் ஹிக்கம் என்ற அந்த நூல்ல இந்த ஈசா நபியுடைய பிறப்பை பற்றி எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். ஃபஹுலிக ஜிஸ்மு ஈசா மின் மாயி முஹக்கிக்கின் மின் மரியம், அதாவது ஈசா நபி இருக்கிறாங்கல்ல, அவர்கள் மரியம் அவர்களுடைய உண்மையான அந்த நீரில இருந்து படைக்கப்பட்டார்களாம். அதே மாதிரி ஓ மிம்மாயி முத்தவஹிமின் மின் ஜிப்ரீல், ஜிப்ரீலுடைய கற்பனையான நீர்ல இருந்தும் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்னன்னு விளங்குதா? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஈசா நபியுடைய தகப்பனார் ஜிப்ரீலாம், ரெண்டு உடைய தண்ணீர் தானே. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தண்ணீர் மூலமாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தண்ணீர் மூலமாக தான் இவங்க படைக்கப்பட்டார்கள் என்றால், எந்த அல்லாஹ் ஈசா நபியுடைய பிறப்பை தூய்மையானது, கண்ணியமானது, அது இத அற்புதமானது என்று சொல்றானோ, அதை களங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஈசா நபியுடைய அந்த பிறப்பை சந்தேகப்பட்டாங்களே, அத மாதிரி இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வேற அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. இந்த வார்த்தைக்கு முன்னாலேயே என்ன இருக்கும்னா, சரத்தி ஷஹ்வத்து ஃபீ மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த காம இச்சை அப்படியே வந்துச்சான். யாருக்கு? இந்த ஈசா நபி அவர்களை பெறுவதற்கு முன்னால அவங்களுக்கு காம இச்சையெல்லாம் அதனால நீர் வெளிப்பட்டு அதுக்கு பின்னால ஜிப்ரீலுடைய நீரெல்லாம் போய் இப்படித்தான் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்றாங்கன்னா, இதை விட கேடுகட்ட ஒரு விஷயம் உலகத்துல வேற ஏதாவது இருக்க முடியுமா? இவர்களை எல்லாம் அறிஞர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் யூதருடைய கைக்கூலி யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இன்னொரு அம்சம் கேளுங்க. இந்த திருக்குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கான்செப்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எஜமான், அல்லாஹ் எஜமான், நாம் அவனது அடிமைதான் என்பது கான்செப்ட். இப்ப நாம இந்த உலகத்துல வாழ்றது, ஏற்றுக்கொண்ட கொள்கை, கோட்பாடு, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் போன்ற எல்லாமே அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை நாளைக்கு போய் பார்க்கணுங்கிற புண்ணியம் கிடைக்கிறது தான். அப்படி ஆசைப்படுவோம்ல. ஒருத்தன் சொல்றான், நீ என்னடா அல்லாஹ்வை பார்க்கறது, என்ன பாருடா, என்ன பார்த்தேன்னு வை, நீ அல்லாஹ்வை 1000 தடவைக்கு பார்த்து சமம் போ, அதை விட சிறந்தது அப்படிங்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன். இப்படி யார் சொல்றா தெரியுமா? எதிர்த்தரப்பினர் தலைமையில வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற அபு யசீதுல் புஸ்தாமிங்கிறவன் சொல்றான். என்ன சொல்றான்? லஇன் தரானி மர்ரத்தன், நீ என்ன ஒரு தடவை பார்த்தா போதுமா, கைருன் லக மின் அன் தரா ரப்பக அல்ஃப மர்ரா, நீ இறைவனை 1000 முறை பார்க்கறத விட சிறந்ததுங்கிறான். இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன் பாருங்க. இதுல
நாளை மறுமையில அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுறமே, இந்த உலகத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதை எவ்வளவு கொச்சையை எழுதுறான்னா, அராத மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா, மூசா இருக்காருல்ல, அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம், விரும்பினார்னா ஆனா மாரத்து அரல்லாக, நான் அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டேன். யார் எஜமா, யார் அடிமை? ஹுவ அராத எரானி, அந்த அல்லாஹ் தான் என்ன பார்க்க ஆசைப்படுறான். ஐயா அபு யசீதுல் புஸ்தாமி இருக்காங்களா என்று அல்லாஹ் தேடுறானா, இவன் எஜமானா. இந்த அயோக்கியத்தனமான யூத நச்சு கருத்துக்களை பரப்புனது யாரு? இந்த அபு யசீதுல் புஸ்தாமி தான். சரியா? இந்த மாதிரியான கருத்துக்களை, யூத நச்சு கருத்துக்களை பரப்பி கொண்டு சூஃபியா, இதுல சூஃபிய நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிற இவர்களின் முகத்திரை எப்படி எல்லாம் கிழிஞ்சு தொங்குதுன்னு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து, அல்லாஹ்வுடைய வேதம் என்பதுல எந்த ஒரு மூமினுக்கும் சந்தேகம் இருக்காது. அந்த குர்ஆன் ஒரு பயங்கரமான சவாலை விடுது. இன்குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இது மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். இந்த சவாலை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே ஹல்லாஜ் என்பவர் சொல்கிறார். சேரு ஆலாமின் நுபலாங்கிற நூல்ல இமாம் தஹபி அவர்கள் சொல்கிறார்கள், அம்ரு பின் உஸ்மான் என்பவர் ஹல்லாஜங்கர் சபிக்கிறார். ஏன், என்ன காரணம் கேட்கும்போது, நான் கரவுத்து ஆயத்தம் இன் கிதாபில்லா, குர்ஆன்ல ஒரு வசனத்தை நான் படிச்சு காட்டினேன். அப்ப இந்த ஹல்லாஜுங்கிறவர் சொன்னாரு, யும்கினுனி அன் வல்லிஃப மிஸ்லஹு, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை போல் என்னாலும் உருவாக்க முடியும், எனக்கும் சக்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னாரு. இப்ப அவர் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் செத்தான் அப்படின்னு அம்ரு பின் உஸ்மான் சொல்றாரு. இது தஹபி எடுத்து சொல்றாரு. இப்ப யாரு குர்ஆனை இழிவுபடுத்துறா? அல்லாஹ் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய கூட்டம். இப்படிப்பட்ட யூத நச்சு கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இவர்கள் ஆதரிக்கிறார்களே, இவர்கள் யார்? அன்பிற்குரியவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்டையும் சொன்னாங்க. இது சஹீஹானதா அப்படின்னு கேட்டோம். அது நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம சொன்னோம், நீங்கள் மூல நூல்லேருந்து எடுத்தாங்க, நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த தப்சீரை காமிக்கக்கூடாது, இதுக்கான காமிக்கக்கூடாது, மூல நூலை தான் காமிக்கணுன்றோம். இப்போ அவங்க எடுத்து தந்தது எல்லாமே தப்சீராகத்தான் இருக்கிறதே தவிர மூல நூலை அவங்க காமிக்கவே இல்லைங்க. நம்ம மூல நூலில் தான் கேட்டோம், தப்சீரில் வேணான்னு சொல்லிட்டோம். அப்படி இருந்தும் அவங்க தப்சீரை தான் எடுத்து தந்திருக்கிறாங்களே தவிர மூல நூலை தரவில்லை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக இவங்க இப்போ ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஃபுசூசுல் ஹக்கம்ல இப்படி இருக்குது. இப்போ அந்த ஃபுசூசுல் ஹக்கமுடைய இபாரத்தை நம்ம கேட்குறோம். அதோட அதுக்கு முன்பக்கம் பின்பக்கம் அதே அவங்க தரணும். அப்போ தான் அதில் இவங்க என்ன கையாடல் பண்ணி உங்களுக்கு அறிவிக்கிறாங்கங்கிற என்னால் சொல்ல முடியும். அதனால் எந்த பக்கத்தில் இது இருக்குங்கிறதையும் தரணும். அதுக்கு முந்தின பக்கம், அதுக்கு பிந்தின பக்கம். அது நீங்கள் ஏன் கேட்கலாம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, நாங்கள் பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் கேட்குறோம். அதனால் நீங்கள் அது தரணும். அதே போல் இந்த அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுவும் எந்த நூலில் இருக்குது, முந்தின பக்கம் என்ன, பிந்தின பக்கம் என்ன, அது உங்கள்கிட்ட கேட்குறோம். அது கொண்டு வந்து தாங்க. அடுத்து இன்னொன்று, ஒரு நாகரீகம் என்று ஒன்று இருக்குதுங்க. அது கருத்து முரண்பாடாக இருக்கலாம். உங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், எங்களுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு முன்னால் விவாதிப்பதற்காக ஒரு குழு வந்தால் அந்த குழுனுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் வெளியில் போய் உங்களுக்கு பிடிக்காதவளை பற்றி அவன் இவன் ஏகவசன தாராளமாக பேசலாம், உங்கள் மீட்டிங்கில் தாராளமாக பேசலாம். ஆனால் உங்கள்கிட்ட பேச வந்த குழு யாரை மதிக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் மதிக்காவிட்டாலும் கூட அவமதிக்காமல் பேசலாம். அதான் முறை. மனித நாகரிகம் இருக்கிறதுல எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாக்கா அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுப்போம். மனித நேயத்திற்கு உண்டான ஒரு பண்பாடு. அதனால உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால எங்களை வைத்துக்கொண்டு அப்படி பேச வேணாம். ஏன்னா நம்ம ரெண்டு பேர், நீங்கள் யாரை மதிக்கிறோம், நான் மதிப்போம். அதே போல் நாங்கள் மதிக்கணும், நீங்கள் மதிக்கணும். நீங்கள் மதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவமதிக்காமல் இருந்தால் போதும். பொதுவாக எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி. இப்போ நாத்தியவாதம் இருக்கிறாங்க, நாத்தியம் நீங்கள் விவாதம் பண்ணுறீங்க. உங்களுடைய கூட்டத்தில் பெரியாரை எப்படி வேண்டுமானும் பேசலாம்.
ஆனால் பெரியாரை மதிக்கிறவர்களோடு இங்கே உரையாடுகின்ற போது அந்த பெரியாரை அவர் இவர் தான் பேசுவீங்க. அதான் முறையும் கூட, அப்படிதான் பேசவும் செய்யணும். அதனால உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால எங்களோடு இப்போ நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கண்டு ஒரு தனி மரியாதை இருக்கிறது அல்லவா, ஒரு ஒழுங்கு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. அதுக்காக வேண்டி எங்களுடைய மனசை காயப்படுத்துங்கிறதுக்காக வேண்டி அவன் இவன் ஏகவசனம் வேணாம். அதுக்காக வேண்டி நீங்கள் அறவே அப்படி பேசாதீங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுடைய எழுத்துக்கள் அப்படி எழுதுங்க, உங்களுடைய மீட்டிங்கில் பேசுங்க. ஆனால் நாங்கள் மதிப்பதுனால எங்களோடு நீங்கள் விவாதம் பண்ண வந்துடுங்க ஒரே இடத்துல. அதனால ஒரு மதிப்பு மரியாதைங்கிற கடைபிடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டாங்க. இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் வேற சப்ஜெக்ட் போயிட்டாங்க. போட்டு நம்ம பதில் வைக்க வேணாம்னு சொல்லலை, நீங்கள் வைங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் கேட்ட மாதிரி இங்கே நடக்கணும். அந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். அந்த பக்கம் கேட்டிருக்கேன், முந்தின பக்கம் கேட்டிருக்கேன், அடுத்த பக்கம் கேட்டிருக்கேன், 2 விஷயம் கேட்டிருக்கேன். ஹுசூஸுல் ஹிக்முக்கும் அபீதுல் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்துக்கு நான் கேட்டிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் இந்த அலைஹு அப்படி ஏன் ஓதுறீங்க, யாரா ஓதி இருக்கிறாங்களா? ஹப்ஸு என்பவரை தவிர வேறு யாரும் ஓதலையே. அப்படி நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்களா? நீங்கள் ஓதுனாங்க அப்படி காட்டுங்க, ஓதுங்க. இல்லைன்னா ஹப்ஸுடைய கிராத்தை தான் நீங்கள் ஓதுகிறீர்கள். அப்படி இல்லைன்னா அலைஹு என்று இதுவரைக்கும் நாங்கள் ஓதிட்டோம், இனி ஓத மாட்டோம் என்றாவது சொல்லுங்கள். ஆனால் சரின்னு சொல்லிட்டோமே, அதனால இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் இதை தவிர்க்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றிலிருந்து நம்ம நிறைய கேள்வி வச்சிருக்கிறோம். லாக்கின்ன எதனால பிழைன்னு சொல்லி அது பெண்டிங்ல அப்படி இருக்குது. லன் நதுஉவ லி தத்துலுவ லி எபுலுவ ஒ நபுலுவ அதுவெல்லாம் பிழை நீங்க சொல்லியிருக்கீங்க. அது பிழை கிடையாது என்பதற்கு சட்டத்தையும் சொல்லியிருக்கிறோம். சட்டத்தை சொல்லி அதே அடிப்படையில் தான் குர்ஆன் முழுவதும் ஒரே போல் அமைந்திருக்கிறது. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்ன என்பதையும் மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கோம். இதுவரை அதுக்கு நீங்க எதிர்த்து ஒன்றும் சொல்லலை. மட்டுமல்ல, இது பிழை என்பதை நீங்களும் என்ன செய்யணும், சட்ட ரீதியா நிரூபிக்கணும். நான் சட்டத்தை சொல்லி நிரூபிக்கிறேன் அது பிழை இல்லைன்னு சொல்லி. சட்ட ரீதியாக அது பிழைன்னு சொல்லி என்ன செய்யணும், நிரூபிக்கணும். ஒண்ணு. அடுத்து நான் இன்னும் கேள்வி கேட்டேன். அர்ரசூலா அஸ்ஸபீலா அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கும். அதுல ஒரு அலிஃப் இருக்கும், அந்த அலிஃப்ல ரவுண்டு. அதே போல அஸ்ஸபீலா, அந்த அஸ்ஸபீலால அலிஃப்ல ரவுண்டு, அந்த அலிஃப் தப்பு. அர்ரசூலா தப்புன்னு இருக்கீங்க, அலிஃப் தப்புன்னு இருக்கீங்க. எதனால் அது தப்பு, அது எப்படி தவறு என்று நீங்கள் இங்கே அவையில் சட்டத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இதுவரை வாய திறந்தீங்களா? லன்னது லாக்கின்னிலிருந்து அது வரைக்கும் நாங்க சொல்லி சட்டத்தையும் சொல்லி ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கிறோம். இதுவரை அதுக்கு சரியான பதில் சொல்லல. லாக்கின்ன இடையிலேயே நிக்குது. இருந்தாலும் நான் அதை விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வரணும்னு சொல்லிதான் வாங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அடுத்து அர்ரசூலாவை கேட்டிருக்கோம், அஸ்ஸபீலாவை கேட்டிருக்கோம், அதுக்கும் பதில் சொல்லல. இப்ப இன்னும் நாங்களும் கேள்வி கேட்கிறோம். நீங்க போட்ட தர்ஜமால தான் கேட்கிறேன். எபுசுத்து பஸ்தத்தன் மலஇஹி. பஸ்தத்தன் என்பதுல சாது வச்சு எழுதுனது தப்பான், அதோடு நிறுத்தின பிரச்சனை இல்ல. எபுசுத்துலையும் சாது வச்சு எழுதுனது தப்பான். சாது வச்சு எழுதுனது தப்புன்னு நீங்க சொல்லியிருந்தா அதோட கேள்வி கண்டிப்பா கேட்கப்படும். ஆனா அதுல பெரிய அபாண்டத்தை ஒரு பித்தலாட்டத்தை இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, சாது வச்சு எழுதுனா அர்த்தமே கிடையாதான், சீன் வச்சு எழுதினாதான் அர்த்தம் இருக்குதான் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சாது வச்சு எழுதினா அர்த்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆனால் லிசானுல் அரபில சாது வைத்து எழுதினாலும் அர்த்தம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த சமுதாயத்துல ஒரு தவறான செய்தியை பதிவு செய்றீங்க? மட்டுமல்ல, பஸ்தத்தன் எபுசுத்து என்கிற அந்த அரபி வாசகம், குர்ஆனில் இடம்பெற்ற அந்த வாசகம் எதனால் தவறு என்பதையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதே போல குர்ஆன்ல மலஇஹின்னு வருதுங்க. சில இடங்கள்ல அந்த லாமுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் வரும். அந்த அலிஃபுல மேல ரவுண்டு போட்டிருப்பாங்க. மேல எப்படி மலாஇஹி நம்ம படிச்சிட கூடாது, அந்த அலிஃபுக்கு மேல ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த அலிஃப தவறுன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதையும் நீங்க என்ன செய்யணும், எதனால் அது தப்பு சட்ட ரீதியா பதில் சொல்லுங்க. சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு போனா எதனாலங்க தப்பு, அந்த தவறு எதனால் என்பதை சட்ட ரீதியா பதிவு செய்யுங்க. சமூதா என்பது குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அதுல சில இடங்கள்ல இந்த சமூதன் இருக்குது இல்ல, தாலுக்கு அடுத்து அலிஃப் வரும். அந்த அலிஃபுக்கு மேல ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த அலிஃபையும் தவறுன்னு சொல்றீங்கல்ல, காரணம் சொல்லுங்க. எதனால அது தவறு, சட்ட ரீதியா விளக்குங்க.
சும்மா தப்பு தப்புன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஒரு பட்டியலை போட்டிருக்கீங்க. நாங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். லன்னதுவால இருந்து லாக்கினது எல்லாத்துக்கும் சட்ட ரீதியா பதில் சொல்லி இருக்கிறோம். ஷுஃபாஉ துஅஃபாஉ அது உலமாஉ போன்ற பல விஷயங்களுக்கு சட்ட ரீதியாக பதில் சொல்லி இருக்கிறோம். யஅபஉ என்ற இது போன்ற வினை சொல்லுக்கும் சட்ட ரீதியாக பதில் சொல்லி இருக்கிறோம். நீங்க எல்லாம் தவறு தவறு என்று சொல்லி இருக்கீங்களே, என்ன சட்டத்தை அடிப்படையாக வைத்து தவறுன்னு சொல்றீங்க? தவற பதிவு செய்யுங்க, அது சட்ட அடிப்படையில் பதிவு செய்ய வேண்டும். இவ்வளவு கேள்வி நான் கேட்டு பதில் சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். நுஞ்சின்னு சொன்னாங்க ஆரம்பத்துல, நுஞ்சிக்கு தெளிவா அப்பவுமே பதில் சொல்லி இருக்கிறேன். அதுல சில கேள்விகள் வச்சிருக்கிறாங்க, விளங்காதனால தான் அந்த கேள்வி வருது. நுஞ்சி என்று நம்ம வந்து நுஜின்னு குரான்ல எழுதப்பட்டு இருக்கும். அது நூனு ஜீமு யான் இருக்கும். இப்ப வந்து அதுல வந்து நூனுக்கு பக்கத்துல போட்டு சின்ன ஒரு நூன் போட்டிருப்பாங்க, சின்ன நூன் போட்டிருப்பாங்கல்ல, அதை நம்ம நுஞ்சின்னு வாசிக்கிறோம். இப்ப அது வந்து எதனால அப்படி வாசிக்கிறோம், ஏன் அதை விடுறாங்க என்பதுக்கு 2 விளக்கம் சொன்னேன். 2 விளக்கத்தையும் சொன்னேன். இப்போ நல்ல கவனிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு அதுக்கு சேர்த்தே பதில் சொல்றேன். ஒரே எழுத்து, ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்து அடுத்தடுத்து வருகின்ற பொழுது 2வது எழுத்து சுக்கூன் பெற்று இருந்தால் என்ன செய்வது? அந்த 2வது எழுத்தை போக்கி எழுதுவது, விட்டு எழுதுவது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை, அன்றைய காலகட்டத்து எழுத்தினுடைய நடைமுறை. நுஞ்சிய மட்டுமா நான் உதாரணம் சொன்னேன். நுஜின் இருக்கு, முதலாவது ஒரு நூனு, 2வது ஒரு நூனு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹதீஸுகளை எடுத்து காட்டும் பொழுது, சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதை எடுத்து காட்டும் போது மூல நூலை தான் தரணும்னு இருக்கு ஒப்பந்தத்தில். நீங்கள் வந்து கொடுத்து தப்சீர் நூலை தந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. விவரம் தெரிஞ்சு தான் கேட்குறாங்களா, மூல நூலுக்கு எதாவது அர்த்தம் விளங்கிட்டு கேட்குறாங்களா? மூல நூல்னா என்னங்க? இப்போ புகாரியில் இருக்குதுன்னு வேற ஒரு கிதாபுலேருந்து எடுத்து காட்டினா புகாரியை தான் காட்டணும். ஏன்னா புகாரியிலேருந்து ஒருத்தர் எடுத்து எழுதுறாரு. தபுரிங்கிறவர் அவர் தப்சீரையும் எழுதுறாரு, ஹதீஸையும் எழுதுறாரு. அவர் தனக்கு கிடைச்சதுல எனக்கு இன்னார் சொன்னார், எனக்கு இன்னார் சொன்னார், எனக்கு இன்னார் சொன்னார்னு அவ்வளவு சனதோடு அதில் கொண்டு வந்தால் அதுக்கு வேற எது மூலம் வரும்? அவர் தானே அறிவிப்பாளர். தபுரிங்கிறவர் தான் அறிவிப்பாளர். அவர் எனக்கு இவர் சொன்னார்ங்கிறாரு, மூலமாச்சா? எனக்கு எங்கேருந்து எடுத்து காட்டலையே அவரு? தபுரிங்கிறவர் வேற ஒரு புஸ்தகத்திலேருந்து எடுத்து காட்டினா மூல நூல்னு கேட்கலாம். தபுரி தான் இதுக்கு மூல நூலை. தபுரியில் வந்து சனது இல்லாமல் சிலது சொல்லுவார். அப்படி தந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டவங்க கேட்குறாங்க. சனதோட சிலது சொல்லுவார். எல்லாம் ஆட்களோட பட்டியல, ஆட்கள் பட்டியலோட போடுங்க. ஆட்கள் பட்டியலோட தான் நினைச்சிருக்கிறோம். 2 தபுரி கொடுத்துருக்குறோம், 2மே சனதோடு இருக்கிறது. இன்னொன்று வந்து சுனனு சாயித் இப்னு மன்சூர், அது ஹதீஸ் கிதாபு. அதில் தப்சீர் பாடத்திலேருந்து கொடுத்துருக்குறோம். தப்சீர் பாடணும்னு தப்சீர் நினச்சிட்டார் அவர். சுனனு சாயித் இப்னு மன்சூருங்கிற ஹதீஸ் நூலில் தப்சீர் பாடத்தில் அவர் அந்த சனதோட சுனனு சாயித் இப்னு மன்சூரில் உள்ள விஷயம் என்ன, எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார்னு அவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் அறிவிப்பாளராக இருக்கும்போது அதான மூலம். அப்போ சாயித் இப்னு மன்சூரில் உள்ளதுக்கு புகாரியை கொண்டு காட்டணுமா? இப்போ என்ன விளங்கி கேட்குறீங்க? மக்கள் மத்தியில் என்ன விதைக்க பார்க்குறீங்க? அப்போ மூல நூலுக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாத? மூல நூல்னா யார் அந்த ஹதீஸை முதல்ல பதிவு செய்கிறாரோ அதான் மூல நூல். இதை இவர் தான் பதிவு செய்கிறார். சயீத் இப்னு மன்சூர் தான் 1 பதிவு செய்கிறாரு, தபரி தான் இன்னும் 2 பதிவு செய்கிறாரு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கேட்கறதுக்கெல்லாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எழுத்துப்பிழை இல்லைன்னு சட்டப்படி நிரூபித்தோங்கிறாங்க. சட்டப்படி உள்ளதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். இந்த பேப்பரை கொடுத்துருக்குறாங்க. சட்டப்படி நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் கேட்டால் சொன்ன எல்லாத்துக்கும் இருக்கணும்ல. இதில் நஸ்பான் மட்டும்தான் இருக்குது, இதை பார்க்கணும். கடைசியில் இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னவெல்லாம் நம்ம கேட்டோம்? நுண் சிகி கேட்டீங்களே, 2 நூன் வந்தால் 1 நூனை விட்டுடலான்னு ஒரு சட்டம் சொன்னீங்களே, அந்த சட்டம் எங்கே இருக்குது? அதான சொன்னது. அதுக்கு உள்ள ஆதாரத்தை நேற்றுலேருந்து கேட்டோமே.
நேத்துல இருந்து கேட்டால் என்ன செய்யல, அதுக்கு வந்து ஆதாரம் தர காணாம். வேற மாதிரி வந்திருக்குதே, நுஞ்சில நுண்சின்னு 2 நூன் வந்திருக்க குரான்ல, அதுக்கு என்ன பதில்னு கேட்டோம். சட்டப்படி சொன்னோங்கிறீங்க. சட்டம் என்ன, எந்த சட்டப்படி சொன்னீங்க? அதே மாதிரி வந்து எவ்வளவா தப்புழுவா வாவு வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. எதுக்கெல்லாம் சட்டப்படி ஆதாரம் இருக்குன்னீங்க. சிறுபிள்ளைக்கு விளக்குற மாதிரின்னு புதுசாக தந்தீங்க. சிறுபிள்ளைக்கு விளக்குங்கன்னு சொல்லியே புதுசாக திருப்பி தந்துட்டேன். அதுக்கு ஆதாரம் தரக்கானாம். அதாவது தந்தோன்னு சொல்றாங்களே தவிர சட்டப்படி கரெக்டா இருக்குன்னு சொன்னா சட்டத்தை காட்டணும்ல. நீங்களா சட்டப்படி வார்த்தை அழுத்தமா சத்தமா போட்டுவிட்டா சட்டப்படி ஆயிருமா? இதுக்கு தந்தீங்களா? நுஞ்சிக்கு சட்டம் தந்தீங்களா? நபுளவு தபுளவுன்றது தந்தீங்களா? லோபாவு வாவு அம்சுக்கு மேல வாவு போடலான்னு ஒரு முறை இருக்குது. அப்படி முறை கொடுக்கும் போது அதுல அழிவு வரும்னு சொல்றதுக்கு சட்டம் தந்தீங்களா? ஹம்சாவை தானே எழுதுனீங்க, வாவு போட்டு எழுதுனது தப்புன்னு எடுக்கிறோமே. அப்ப அதுக்கு என்ன சட்டத்தின்படி ஆதாரம் தந்தீங்க? அப்ப காலையில இருந்து நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஆதாரம் கேட்கணும். ஆதாரம் தராம பேசும்போது நஸ்பான்னு ஒன்று சொன்னாரு. சொல்லும் போது அது பேப்பர் ஒன்று வச்சிருந்துக்காரு போல இருக்கு, அது கொடுத்துருக்காரு, பார்க்க போறோம். சரியா? பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்து எபுதவு அத்த பக்கம் உண்டு ஒரு சட்டம் சொன்னீங்க. அந்த சட்டம் எங்க? அப்ப சட்டத்தை சொல்லி கரெக்ட் நிரூபிச்சிட்டோங்கிறீங்க. சட்டம் சொல்லலைன்னா பொய்ன்னு நிரூபிச்சிட்டோமே. அப்ப நுஞ்சி பொய் பிழை. நுஞ்சிக்கு எந்த சட்டமும் இல்லை. நுஞ்சி மாதிரி நுண்சில நூன் இருக்குது, நஸ்பா அதில் நன்சி பண்ண கூட 2 நூன் இருக்குது, நுஞ்சில மட்டும் காணா, அது பிழை அப்படின்னு சொன்ன சட்டப்படி சரிங்கிறீங்க. என்ன சட்டப்படி? உங்க சட்டப்படியா? அப்ப குரான்ல பிழை இருக்கு நிரூபிச்சிட்டோமா இல்லையா? அது மாதிரி வரக்கூடிய எல்லாம் நிரூபணமாகி விட்டது. அதே மாதிரி நபுழுவா எவ்வளவா தப்புழுவான்னு சட்டம் இருக்குன்னீங்க. ஒன்றும் சட்டத்தையே காட்டலை, நீங்களா தான் சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் காட்ட சட்டத்தில் சொல்ல நீங்களா சொல்லி சட்டப்படி ஒரு வார்த்தையை திருப்பி சேர்த்துக்கிட்டா எந்த சட்டப்படி நிரூபிச்சிங்க? நாங்க எந்த சட்டப்படி பிழைங்கிறோம்? அந்த வார்த்தை வேற இடத்துல எழுதப்பட்டது குரான்ல காட்டுறோம், இந்த இடத்துல வேற மாதிரி எழுதிக்கிட்டு காட்டுறோம், அது பிழைங்கிறோம். வேற இடத்துல குரான்ல எழுதப்பட்டது, வேற நூல்ல எழுதப்பட்டது, உலகத்துல காலங்காலம் எழுதிட்டு வர்றதெல்லாம் காட்டி அதுக்கு மாத்தமா அந்த ஒரு இடத்தில் 2 இடத்தில் 3 இடத்தில் ஏன் இருக்கிறது, இது சட்டம் காட்ட வேண்டியதில்லை. உதாரணம் காட்டுறதுனால அதுல இருந்து காட்டுறதுனால வேண்டியதில்லை. அப்ப சுரக்காண்டிங்க அதுக்கு எடுத்து காட்டின வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. வாவை போட்டு தப்பா எழுதுனா தான் அலிஃபையும் தப்பா எழுதிக்கிறோங்கிறீங்க. வாவை போட்டு ஏன் தப்பா எழுதுன்னு குதியில் போ சரிக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால நீங்க அனைத்துக்கும் ஆதாரம் தரணும். கேட்க தந்துக்கிட்டே இருக்கிறோம். நுஞ்சிக்கு சட்டம் ஒன்றும் தரமாட்டேங்கிறீங்க. நபுதவுக்குரிய சட்டத்தை எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க. ஜசாவுக்குரிய சட்டம் என்னமோ சொன்னீங்க, சட்டத்தை தரமாட்டேங்கிறீங்க. லோபா சுரக்காவுக்கு என்னமோ சட்டம் இருக்குன்றீங்க, சட்டத்தை தரமாட்டேங்கிறீங்க. கத்தப்பத்தில் ஊழாங்கிறீங்க. முந்தி எழுத்து எடுத்து காட்டுங்க, ஒரு ஆதாரத்தை தந்துட்டு பேசுங்கிற. அது இருக்கு நீங்க சொன்னா நிரூபிச்சது ஆகணும். வாதத்தில் அப்படி சொல்லலாமா? மதரசா மாணவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி ஏமாத்திட்டு போகலாம். வாதத்தில் அப்படி சொல்ல முடியுமா? முந்தைய எழுத்து நான் என்ன செய்வான், சரியா எடுத்துமா இங்க சொல்ல எழுமாட்டேன். முந்தைய எழுத்து எந்த முந்தைய எழுத்து, எந்த சட்டம், யார் சொன்னா, எந்த காலத்தில் சொன்னாரு, சொன்னவர் எந்த காலத்தை சேர்ந்தவர், அவருக்கு முந்தினவங்க வேற மாற்றி சொல்லி இவர் வேற மாதிரி சொன்னா எதை எடுத்துக்கொள்வது? அவ்வளோ விஷயம் உள்ள மேட்ராக்குது. அதனால பிழைங்கிறது அவ்வளவு அழுத்தம் திருத்தமா தெளிவா நினைஞ்சிருக்கிறோம், நிரூபித்திருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து முடிகிற நேரமா இருக்கிறதுனால நாங்கள் சில அந்த குரானுக்கு நாங்கள் பெரிய துரோகம் செஞ்ச மாதிரி காட்டினாங்க. கடைசியில் ஹப்ஸையே போக்காக்கி போட்டு கடைசி குரானை ஒன்றுமில்லாமாக்கி விட்டாங்க. அப்போ இவங்க என்னென்ன குரானை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க, குரான் ஓதக்கூடாதுங்கிறாங்க என்பதற்கு சில ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுகளும் போட வேண்டிய கடமை இருக்குது. இன்னும் கொஞ்சம் எழுத்து பிழைகள் பட்டியல்லாம் இருக்குது. நாங்கள் சொல்ல முந்தி அவங்களே லிஸ்ட்டு சேர்த்துட்டே இருக்கிறாங்க. வேலை ஈஸியாகி கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னும் சில விஷயங்களை எடுத்து வச்சு நாங்கள் போடுவோம். சொல்லுங்க. திருமறை குரானில் ஒவ்வொரு சூறாக்களுக்கு முன்பாகவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இடம்பெற்றிருக்கிறது. இது கடிதங்கள் எழுதும்போது இதை எழுதுகிறது திருமறை குரானுடைய ஒரு வழக்கம்தான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல சொல்லி காட்டுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ராணிக்கு கடிதம் எழுதும் போது அந்த கடிதத்தை அந்த ராணி படித்துவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் அதை குரானிலே எடுத்து சொல்கிறான், இன்னஹு மின் சுலைமான், இந்த கடிதம் சுலைமானிடமிருந்து வருகிறது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது என்று ஒரு ராணி சொன்னதை நம்ம குரான்ல படிக்கிறோம். இது குரான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை. ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையில விளையாட்டு காட்டுகிறார்கள். கடிதங்கள் எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதணுமா இல்லையா? என்ன செய்யறாங்கன்னா 786. இது யாரு 786 உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் குரான்ல சொல்லி கொடுத்தானா? சுலைமான் நபி 786 போட்டு தான் எழுதினாரா? இல்ல ரசூலுல்லாஹ் 786 போட்டு தான் எழுதினாங்களா?
இது யாருடைய வழிமுறை? அப்ப யூதனுடைய வழிமுறை, அரபுகளுடைய வழிமுறையும் கிடையாது. இந்த கணக்குக்கு அப்ஜதுன்னு சொல்லுவாங்க. அரபு மொழி பாத்தீங்கன்னா அலிஃபு பே தே சே இந்த வரிசையில தான் வரும். ஆனா இந்த நம்பர் போட்டாங்கல்ல, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹீப்ரு மொழி இது. அந்த ஹீப்ரு மொழி அடிப்படையில் பாத்தீங்கன்னா அலிஃபு பே ஜீமு தாலு இந்த வருஷ அடிப்படையில் வரும். இதுல ஒவ்வொரு அலிஃபுக்கு ஒரு எழுத்து, பேக்கு ஒரு எழுத்து, சில எழுத்து, ஜீமுக்கு குறிப்பிட்ட எழுத்து, டாலுக்கு குறிப்பிட்ட எழுத்து என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேலையை செஞ்சது யாரு? ஹீப்ரு மொழியை மொழியாக கொண்டுள்ள யூதர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த யூதர்களை ஃபாலோ செய்து இவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை திருத்தி அதுல திருவிளையாடல் செஞ்சு 786ன்னு போட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை இழிவுபடுத்துறது யாரு? நீங்க சொல்றீங்க நாங்க குர்ஆனை இழிவுபடுத்துறோம்னு. அடுத்து பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ஒரு புள்ளி படம் தெரியுதா? நிறைய கேள்விகளை கேட்டாங்க நேரத்துல இருந்து. அந்த கேட்ட கேள்விக்கு நான் ஒரே பதில் தான். இனியும் நிறைய கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கு நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். என்ன பதில்? எல்லாம் இந்த புள்ளியில் இருக்கிறது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இந்த புள்ளியில இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா இது ஒரு சரியான பதிலா, நல்லதானே இருந்தாரு, ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்வீங்கல்ல. இந்த மாதிரி அவர்கள் குர்ஆன் விஷயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, யானத்து தாலிபின்ல சொல்கிறார்கள், வண்ண மஆனி குல்லில் குத்துபி மஜ்முஅத்துன் ஃபில் குர்ஆன், அனைத்து வேதங்களுடைய கருத்துக்களும் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனுடைய அனைத்து கருத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவில இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அனைத்து கருத்துக்களும் பிஸ்மில்லாவில இருக்கிறது. பிஸ்மில்லாவுடைய அனைத்து கருத்துக்களும் பாவிலே இருக்கிறது. ஓ மஆனில் பாய், பாவுடைய கருத்துக்கள் அனைத்தும் பாவிலே இருக்கக்கூடிய புள்ளியில் இருக்கிறது. ஒட்டுமொத்த குர்ஆன் எங்க வந்துருச்சு? புள்ளியில வந்துருச்சு. அதான் நுக்குத்தா பாடம் அவங்க ரொம்ப சூப்பரா நடத்துவாங்களாம். அடிக்கடி வருதுல, நாங்க பாடம் நடத்துறோம்னு. அதுவும் புள்ளி பாடம் வேற நடத்துனாங்களாம். அந்த புள்ளி பாடம் நடத்துற லட்சணத்தை பாருங்க, இதையும் நடத்துங்க பாடத்துல. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இதுக்கு இவர் சொன்னதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க புரிந்து கொள்ளலாம். முற்பகுதி 16:43 சொல்றான், முன்னாடி உள்ளதை விட்டுவிட்டு பின்னாடி உள்ளதை விட்டுட்டு நேர் மாற்றமான கருத்துக்கு இந்த குர்ஆனை திசை இருப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய டேஞ்சரான கருத்து வைக்கிறாங்க. அதனால அல்லாஹ் வந்து அந்த கருணாநிதி மதுரை எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா நீங்க நேர்மையான ஆளா இருந்தா அந்த எந்திரிச்சு நிக்கிற சம்பந்தமா என்ன எழுதணுமோ முழுசா படிக்கணும். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, ஹதீஸ் ஆதாரங்களோட எழுதப்பட்டிருக்கா, காரணத்தோட எழுதப்பட்டிருக்குதா, அதுல புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் கருணாநிதி இருந்தோம். இவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களே சொல்லிட்டாங்க, நேர்மையாக இருந்தாக்கா முன்னால என்ன இருக்குது பின்னால என்ன இருக்குது அதை படிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் வழங்கிட்டாங்க. அதனால தான் அவங்க புசூசுல் ஹிக்மத் தந்தாங்கல்ல, வாசிச்சாங்கல்ல, அதுக்கு முன்னால என்ன பின்னால என்ன அவங்கள வாக்கு, அதான் நேர்மைன்ட்டாங்க. அந்த நேர்மை இப்போ கடைப்பிடிக்கணும். இப்போ ஒன்றும் வரல, புசூசுல் ஹிக்மத் வந்துருக்கு. இப்போ நம்ம கேட்டிருக்கோம், முந்தின பக்கம் பிந்தின பக்கம் கேட்டிருக்கோம், இன்னும் வரல, வந்த பிறகு நம்ம பதில் சொல்லுவோம். அதே போல் அபி யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சம்பந்தமாக கேட்டுக்கிறோம், முன்னால பின்னால இங்கே தாங்கண்டு. இன்னும் பதில் இன்னும் அவங்க தரலை, தந்த பிறகு நம்ம அதுக்குண்டான பதிலை சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தானே எழுதனே, நீங்கள் 7-8 போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கிறீங்களேண்டு. நாங்கள் எங்கே அப்போ சொன்னோம்? 7-8 போட்டால் அது பிஸ்மில்லா நாங்கள் சொன்னோமா? அப்படி காமிக்க முடியுமா நாங்கள் சொன்னதாக? யாரோ சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பா? 7-8 அப்போ நம்ம நடைமுறை கூட சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் சாப்பிடும் போது 7-8 அப்படி சாப்பிட்டா பிஸ்மில்லா சொன்னாரா?
நீங்களே கேள்வி புரியுதுல்ல, நம்ம அங்கீகரிக்கலன்னு ஆகி போச்சுல. அப்புறம் எங்கிட்டையும் அது கொண்டு வந்து சொல்றீங்க. வேற பாயிண்ட்டுகள் இல்லைங்கிறதுனால நாங்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களா? வேற பாயிண்ட் இல்லையா உங்களுக்கு? நாங்க ஏற்றுக்கொண்டதுக்கு வைங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோமே. ஆனா இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும். நீங்க இறைவனின் திருப்பெயராண்டு போறீங்கல்ல, அது மக்கத்து காபிர்களுடைய வழக்கம். அதை அமைச்சுக்கிறேங்க. அது மக்கத்து காபிர்கள் தான் அப்படி போடுவாங்க. ஏன்னா ஹுதைபியா உடன்படிக்கையில நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதும் பொழுது அங்க தூதர் வந்து சொல்றாரு, என்ன ரஹ்மான் என்ன ரஹீம், பிஸ்மிக்கல்லாஹும்ம போடுங்க, இறைவனே உன் திருப்பெயரால். அவ்வளவுதான். இது மக்கத்து காபிர்களுடைய வழக்கம் அல்லவா? முஸ்லிம்களுடைய வழக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தானே. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்கல்ல, எதிலாவது வெறும் பிஸ்மில்லா போட்டு எழுதினாங்களா? உடனே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம். எழுத்துல வந்துட்டா எழுத்துக்கு ஆதாரம் காமிக்கணும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுதான் மார்க்கத்தினுடைய முறையாகும். அப்ப அதனால நீங்க இறைவன் திருப்பெயரால் அப்படிங்கிறதா மக்கத்து காபிருடைய வழிமுறை என்பதை நினைவூட்டுறேன். அடுத்து நீங்க இந்த வயது அகதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆத்தேத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மத்தின் ஒரு ஆயத்து வருதுங்க, சூரத் ஆல் இம்ரான்ல வருதுங்க. இதுக்கு என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சான். நபிமார்கள்ட்ட ஒரு ரசூல் வருவாரு, அவங்க உண்மைப்படுத்துவாரு. அப்ப நீங்கள்லாம் அவருக்கு வந்து உதவி செய்யணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது காடு ஆக்கறாருனா நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படி வசனம் வருதுங்க. இதுக்கு இந்த ரசூல் அப்படிங்கிறதுக்கு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விளக்க நம்ம கொடுக்குறோம். ஆனா இவங்க எழுதியிருக்கிறாங்கல்ல தர்ஜமத்துல் குர்ஆன் ஒன்று, அதுல என்ன எழுதுறாங்க, இங்க ரசூலுங்கிறது எல்லாரையும் எடுக்கு, முந்த நபிமார்களையும் எடுக்க, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எடுக்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா? ஒவ்வொருவரும் பின்னால வந்து அறிவிப்பு செய்வாங்களாம். அப்படி பார்த்தாக்கா அப்ப நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்க உதவி செய்ய வேண்டும். முந்தின நபிமார்கள் சொன்னா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது பொருந்தும், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது பொருந்தும் சொன்னா இப்ப காதியானிகளுக்கு ஆதாரம் எடுத்து கொடுக்குறீங்களா? பின்ன அவன் தான் காதியானி தான் பின்னால் நபி வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரும் ஏற்றுக்கொள்ளணும், உதவி செய்யணும்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் கட்டளை போட்டா அவங்க தான் இறுதி நபி ஆச்சு. அவங்களுக்கு பிறகு நபியே கிடையாது. எந்த நபி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, எந்த நபிக்கு உதவி செய்வாங்க? இப்ப காஜானுக்கு தான் ஏற்றுக்கொள்ளணும், காஜானுக்கு உதவி செய்யணும். காஜானுடைய கருத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து இது எவ்வளவு பேர் நினைச்ச கருத்து. நான் நபிய பாதி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு நபி இல்லைன்ட்டாங்க. காத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு இப்படி ஒரு கருத்தை விதைக்கின்ற ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நீங்க உதவி செய்றீங்களா? இது நபிகளாருக்கும் பொருந்தும் என்று. அவங்களுக்கு பிறகு நபி இல்லைன்னா அப்ப நபிகளாருக்கு எப்படி பொருந்து? எந்த நபி அவங்க ஏற்றுக்கொள்ள போறாங்க? சரி, அடுத்ததாக இவங்க இந்த பிழைன்னு எழுதியிருக்கிறாங்க இல்லைங்க, இதெல்லாம் ஈயடிச்சாங்க காப்பீங்க. இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதலை, ஏதோ இதுல போட்டிருக்காங்க, அதான் இவங்க அப்படியே தூக்கி போட்டாங்க. ஈயடிச்சாங்க காப்பி. எப்படி கேட்குறீங்களா? இவங்க ஒரு இடத்துல ஒரு எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கிறாங்க. பிழையா எழுதப்பட்டது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுல அஃபையும் மாத்த, இது பிழையாக எழுதப்பட்டுள்ளது. எப்படி எழுத வேண்டும், எழுத வேண்டிய முறையா அஃபையும் மாத்தன்னு போட்டிருக்கிறாங்க. அஃபையும் மாத்த அதுல உள்ள அதை எடுத்துன்னு சொன்னாக்கா அங்க இருக்கிறதா எடுக்கணும், அலிஃபு இருக்கணும். ஏன்னா இன்று வந்திருக்கு, இன் என்றாலே அலிஃபும் நூனு இருக்கணும். அப்ப எழுத வேண்டியதுல அலிஃபு மாதிரி எழுத வச்சிருக்காங்க பாருங்க, அஃபையும் மாத்தவுல அதை தூக்கிட்டு அலிஃபையும் நூனையும் எழுதணும். அதான் சரி. இவ எழுத வேண்டிய முறை அப்படின்னு போட்டு அதையே தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குங்க. அதே போல இவங்க சொல்றாங்க மூச்சுக்கு முன்னொரு தடவை ஒளி வடிவம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஒளி வடிவம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எதுக்கெடுத்தாலும் சொன்னாங்கல்ல இப்னு குத்தைபா, இப்னு குத்தைபா, அந்த இப்னு குத்தைபா சொல்லிட்டாரு, பின்னா வந்தவங்க எல்லாம் தப்பு தப்பா ஓதி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவருடைய சொல் பிரகாரம் ஒளி வடிவமும் பாதுகாக்கப்படல வருது. இப்னு குத்தைபா தூக்கி பிடிச்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கு எதிரால நிக்கிறாரு. அப்ப ஒளி வடிவம் பாதிக்கப்படுங்க என்ன அர்த்தம், அதை நீங்க சொல்லி ஆகணும். அது மட்டுமல்ல, இவங்க முன்னாடியெல்லாம் ஓதும் போது இன்னா அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா அப்படின்னு இருக்காங்க. இது அலிஃபு தப்பான். ஆனா ஓதுனதெல்லாம் அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா தான். அப்ப அவ்வளவு பிரகாரம் ஒளிவடிவும் பாதுகாக்கப்படல. ஏன் அவன் தப்புட்டாங்க, அழிவு சரின்னு சொல்லிட்டு அத்தான ரசூலா அப்படின்னா ரைட்டு தான், அவன் சரிங்கிறாங்க, ஓதும் செய்யறாங்க ரைட்டு.
அலிஃபு பிழையாக எழுதப்பட்டது. அப்ப அதுதான் பாதுகாக்கப்படலை. ஒளி வடிவம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலா எங்க பாதுகாக்கப்படலைங்க? நீங்களே பாதுகாக்கலையப்பா. அதுக்கு என்னன்னு விளக்கம் கொடுங்க. என்பதற்கு சட்டம் சொன்னா சட்டம் சொல்லலைங்கிறாங்க. அதே போல எபுலு என்பதற்கு சட்டம் தந்தீங்களாம் கேட்குறாங்க. அத்தவக்க சட்டம் தந்தீங்களாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சட்டத்தை சொல்லி எந்த கிதாபில் வருதுன்னு கேட்டீங்க, அதையும் சொல்லிட்டோம். இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்லும் போதே கிதாபில் நீங்களாக கற்பனையாக உருவாக்கியது அப்படின்னு தான் ஆரம்பிச்சீங்க. இல்லை, நாங்களாக கற்பனை உருவாக்கியது கிடையாதுங்க, சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த சட்டத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி எந்த கிதாபில் வருகிறது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் சொல்கிறோம். இந்த கிதாபில் வருது, இத்தனாம் பாகத்தில் வருது என்பதெல்லாம் சொல்லி தானே இருக்கிறோம். லுஅஃபாஉ ஷுரகாஉ என்பது முகன்னா என்கிற கிதாபில் வருகிறது நான் சொல்லும்போது நீங்கள் ஏன் கவனிக்காமல் இருந்திருக்கீங்க? நீங்கள் கவனிக்காமல் இருந்துட்டு நான் சட்டம் தரலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கவனிக்காமல் இருந்துட்டு நான் சட்டத்தை ஒழுங்காக சொல்லலைங்கிறீங்க. அதே போல குர்ஆனை நாம் வைத்திருக்கும் குர்ஆன் சஹாபாக்கள் நபிக்கு முன்னால் எழுதிய குர்ஆனா, அதற்கு தலீல் தாருங்கள், அதுக்கு ஆதாரம் தாருங்கள் அப்படின்னா சொன்னீங்க. நம்ம கையில் வச்சிருக்கோம்ல இந்த குர்ஆனை சஹாபாக்கள் நபிக்கு முன்னால எழுதின குர்ஆனா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன தெளிவா பதில் சொன்னோம்? ஆமா, சஹாபாக்கள் நபிக்கு முன்னால சஹாபாக்கள் குர்ஆன் எழுதினாங்கல்ல, அந்த எழுத்தர்கள் தான் என்ன செஞ்சாங்க? குர்ஆனை எழுதியிருக்கிறாங்க. அபூபக்கர் காலகட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்திலும் சரி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்திலும் சரி, அவங்க தான் நபிக்கு முன்னால் எந்த சஹாபி எழுதினார்களோ அதே சஹாபி தான் இவங்களுக்கு முன்னால எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல், அந்த கிதாபிலிருந்து தான், அந்த குர்ஆனுடைய மூலத்திலிருந்து தான் பிறகு பிரதி எடுக்கப்பட்டு இன்று நம் கையில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். உடனே என்ன சொன்னாங்க? மூல நூல்ல பிழை இல்லை, அது பிரதி எடுத்தாங்கல்ல அதுல தான் பிழை இருக்குது. நம்ம கருத்துக்கு வந்துட்டாங்க. இது சஹாபாக்கள் எழுதினாங்கல்ல அதுல பிழை இல்ல, மூல நூல்ல பிழை இல்ல, அதை பிரதி எடுத்தவர்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க? தப்பா எழுதிட்டாங்கன்னு. இப்ப பஸ்தத்தன் தப்புன்னு சொல்றாங்க, எபுசுத்து தப்புன்னு சொல்றாங்க, லாக்கின்னா தப்புன்னு சொல்றாங்க. மூல பிரதியில எப்படி இருக்குன்னு பாருங்க. மூல பிரதி தான் காட்டுறோம் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு முடிக்கப்படுகிறது. அடுத்த அமர்வு சரியாக 7 மணிக்கு நடைபெறும். அசர் மஹரிபு தொழுகைக்கு சுன்னத் ஜமாத்தானருக்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அமர்வு சரியாக 7 மணிக்கு நடைபெறும். 6:50க்கு எல்லாம் உள்ள வந்துருங்க. அடுத்தடுத்து நான் நீங்கள் கேட்குற கல்வி வந்துடுறேன். இது எது கேட்ட கல்வி அடிக்க போயிட்டே இருக்கேன். அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அது ஏதாச்சும் புதுசாக சொன்னால் நீங்களே பார்த்துருக்கேன். ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே வரேன். சொன்னதையும் விளக்கிட்டு இது வரைக்கும் அந்த சமாளி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருங்க. பார்வையா வாலண்டியர்ஸை தவிர வேற யாரும் நிக்க வேண்டாம், எல்லாம் உட்கார்ந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இறுதி அமர்வு. இதில் 3 வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கடைசியாக ஒரு தொகுப்புரை இருக்கிற காரணத்தினால இந்த அமர்வில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் புது வாதங்கள் எதையும் நாங்கள் வைக்க தயாராக இல்லை. ஏற்கனவே சொன்ன என்ன வாதங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்குதோ
அவள் அனைத்துக்கும் பதில் சொல்வதற்காக நாங்கள் இந்த வாய்ப்பை என்ன செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆரம்பமாக ஜமாலி அவர்கள் ஒரு அறிவுரை ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி மரியாதை குறைவாக தரக்குறையாகலாம் நாங்கள் மதிக்கிற ஆளை நீங்கள் பேச வேணாம் சொன்னாங்க. அது ஒரு நல்ல யோசனை தான், நாங்கள் அதை கடைப்பிடிச்சிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் கூட ஒரு ஆளை வச்சுக்கிறாங்கல்ல முந்திரிக்கோட்டை, ஒரு விவரமும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் பெரிய மேதாய் மாதிரி கிளிப்பிள்ளைக்கு மாதிரி பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி எவ்வளவு மண்டக்கான திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். இது பேசுகிற முறையான்னு கேட்டிங்களா? அப்படி விவரம் இருந்து பேசினாலும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட குட்டு வாங்குற 4 தடவை தப்பு தப்பாக சொல்லி 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 மாட்டிக்கிறாரு. அப்படியான ஒரு ஆள் நான் கிளிப்பில் பாடம் நடத்துவேன்லாம் சொன்னார். இப்போ இதை நீங்கள் உங்கள் சைடில் கண்டிச்சியலாம், பார்க்குற யார் கேட்டாலும் அருவருக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை அந்த ஸ்டைலு, அதை கண்டிங்க சரியா? நல்ல அறிவுரையில் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் ஆதாரம் கொடுக்கணும். நீங்கள் அந்த இப்னு அரபி, பாயசீதுல் புஸ்தாமி இவங்க சம்பந்தமாக நான் சில விஷயங்களை சொன்னோம் இல்லையா? ஆதாரம் கொடுக்கணும். நீங்கள் முன்பின் பக்கத்தை கேட்டீங்க, நாங்கள் தரமாட்டோம்லாம் சொல்லலை. அதுக்கு ஒரு கிளிப்பை போட்டு முன்பின்லாம் பார்த்தா தான் கரெக்ட் பண்ண முடியும், சும்மா கடல் தந்திருப்போம், அது போட தேவையில்லை. நாங்கள் நியாயமான எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுக்கு தான். அதனால் முன்பின் பக்கங்களை கேட்டிங்கன்னா தந்துடுவோம், பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய கிளிப்பிங் போட்டு ப்ரூஃப் பண்ணி நீங்களே ஒத்துக்கிட்ட விஷயம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்ட இப்னு அரபி விஷயத்திற்கு அவருடைய நூலில் இருந்த எந்த இடத்துல அவர் சொல்கிறாரோ அதற்கு அடுத்த பக்கத்தையும் அதற்கு முந்தி 9 வரையும் உள்ள 2 பக்கங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம், முன்ன பின்ன படித்து தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி பாயசீதுல் புஸ்தாமி சம்பந்தமாக அவருடைய சொல்லை நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனுடைய 4 பக்கங்களை உங்களுக்கு தர்றோம், முன்ன பின்ன எல்லாத்தையும் படித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 786 யகூதி பழக்கத்தை நீங்கள் கையாளுறீங்களேன்னு நம்ம சைடில் கேட்டோம். கையாளலேன்னு ஒரு பதிலை சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் தான் மக்கா முஷ்ரிக்கு கொள்கையை கடைப்பிடிக்கிற விதமாக இறைவனின் திருப்பெயரால் என்ன செய்கிறீங்க, நீங்கள் போடுறீங்க, இது தப்பு தான் சொன்னாங்க. சொல்லி பிரேக்கில் இருக்கும்போது இந்த சைட்லேருந்து 2 சகோதரர்கள் இதை நம்மகிட்ட தந்தாங்க. பொய் அம்பிட்டு பொய், இங்கே உள்ள ஆளுங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அட்டை, அவரும் போட்டிருக்கிறாரு அதில் பேஜில் 756 இருக்குது, இதில் இருக்கு. நீ சரிக்கிறீங்க, அவங்க 756 போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இதில் கூட ஜமாலி சாப்பை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் இதை போடக்கூடாது என்பதை வேற சபையிலையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த அதிமேதாவி இருக்கார் இல்லையா, நான் அவங்க எல்லாம் தெரிஞ்சேன், அவர் போட்ட வேலை தான் இது. அப்போ இதுலேயும் அது மார்க் போடுறாரு, அவர் இதுலேயும் அந்த மார்க்கை தான் போடுறாரு. அப்போ 756 போட்டு 50 பேர் மாட்டி விட்ருக்க தப்புண்டு ஜமாலி சாப் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் 2 பேர் என்ன செய்கிறாங்க, கொடுத்து சின்னதாக தான் இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தா அந்த தமிழில் உள்ள 7, 8 யார் தான் இருக்குது, அரபியில் போட்டிருப்பாங்க, எழுத்து கரெக்டாக தெரியாது. என்னை மாதிரி பார்வை கம்மியாக உள்ள ஆட்களுக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 7, 8, 6 அதில் இருக்குது, பிறை நட்சத்திரம் போட்டு 7, 8, 6 போடப்பட்டிருக்கிறது. அதை ஜூம் பண்ணி கரெக்டாக பார்த்தாச்சு. அதனால் 786 போடுவது தப்புன்னு சொன்னாங்க பாருங்கள், உங்கள் 50 பேரையும் இந்த தப்பில் கொண்டு ஆழ்த்தி விட்டார்கள். சரியா, நாங்கள் போடலைன்றாங்க, அதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம இதில் எல்லாம் இறைவனின் திருப்பி உங்கள்கிட்ட எப்படி போட்டிருக்கோ, நம்ம மக்கள் போட்டிருக்கிறதுல இறை சரி அல்லாவின் திருப்பெயர் நான் கேட்டால் சொல்லலாம், அவங்க நான் கேட்டதுனால சொன்னாங்க. அல்லாவின் திருப்பெயரால்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, அதை சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது மக்கா காஃபிருடைய கொள்கை, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இந்த மாதிரி அல்லாவின் பெயரால்னு சொல்லி தான் எழுதுவோன்னு அவங்க சொன்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதக்கூடாது, ரஹ்மான்டா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ரஹீம்லாம் தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதை மக்கா காஃபிர் சொன்னாங்களோ அதை நீங்கள் போட்டிருக்கிறீங்க, நாங்கள் தப்புன்னு சொல்லிவிட்டோம், நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த ஹதீஸை அவங்க முழுமையாக படிக்கணும். மக்கா காஃபிர் இப்படி சொன்னாங்கிற வரைக்கும் படிச்சிங்களே, அப்புறம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்துப் பிஸ்மிக்கல்லாஹும்மேன்னு எழுதுன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அங்கீகரித்து எழுத அனுமதித்துட்டாங்கன்னு சொன்னால் அது இஸ்லாமிய வழக்காகி போயிடும். அதான் அவங்க ஆட்சேபனை பண்ணினாங்க, நாங்கள் ரஹ்மான் போடக்கூடாதுன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட தான் செய்வோம்னு சொல்லலை, எழுதுங்க உக்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மிக்கல்லாஹும் தான் எழுதப்பட்டுச்சு ஹுதைபியா உடன்படிக்கையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்திட்டு அந்த உடன்படிக்கையிலேயே தூக்கம் என்ன பிஸ்மிக்கல்லாஹுமான்னு போட்டாங்க. ஆனால் அவன் ரஹ்மான மறுக்கிறதுக்கு போட மாட்டேன்டான்,
நம்ம போட்டது என்னன்னு கேட்டா அது போடுறதுனாலும் பாதிக்காது. தப்பையா போடுவாங்க ரசூல்லா? அவனே கேட்டுக்கொண்டாலும் சிறுக்கையா போடுவாங்க? கரெக்டா இருந்து தான் போடுவாங்க. அவன் கேட்டுக்கிட்டதுக்கு போட்டாங்க. அதே நேரத்தில் சரியா இருக்க போய் தானே போட்டாங்க. ரசூல்லாவோட அங்கீகாரம் இருக்குல்ல. புகாரியில 2734வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அப்படி தெளிவா இருக்கு. ரசூல்லா என்ன சொல்லுவாங்க? உக்து பிஸ்மிக் அல்லாஹும்ம, அவன் சொல்றபடி பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுனாங்க. அப்ப அல்லாவின் திருப்பெயரால் நாங்க போடுவது ஹதீஸ் படி உள்ளதுதான். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால்னு போட்டாலும் அது ஹதீஸில் உள்ளதுதான். அல்லாவின் திருப்பெயரால்னு மட்டும் நாங்க போட்டாலும் அது ரஹ்மான மறுக்கிறதுக்கு போடல, அதுவும் ரசூல்லாவுடைய அங்கீகாரத்தில் உள்ளதுதான். ஆனா இது அங்கீகாரத்தில் இல்லாது, அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆதாரம் கொடுத்துட்டீங்கல்ல, ஆதாரம் கொடுத்தாச்சு. அப்புறம் சில எழுத்து பிழைகளை நம்ம சுட்டி காட்டினோம். அதில் என்னென்ன சுட்டி காட்டினோம்? நுஞ்சி 2 நூன் வருது. அதில் 2 நூன் வரும்போது என்ன செய்வோம்னு கேட்டால், சுக்குன்னு வச்ச நூன் வந்தால் 1 நூன் தான் எழுதுவோம். அதுக்கு ஆதாரம் இருக்குது, பழைய காலத்து எழுத்து முறை அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் கேட்டோம். ஆதாரம் தந்தாச்சுட்டாரு. என்ன ஆதாரம் தந்தாச்சு? ஆதாரம் தர்றாங்க என்ன செய்யணும்னா, இந்த கித்தாப்புல இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதை வாசிக்கணும். அந்த கித்தாப்புல உள்ள வாசிச்சு அர்த்தம் செய்யணும். அர்த்தம் செஞ்சு அந்த அர்த்தத்தில் அது இருக்குன்னு காட்டணும். முக்கணியில் கண்ண கித்தாப்புல இருக்கு, என்ன இருக்குது, என்ன வாசிங்க? ஒன்றும் வாசிக்கலாம் கிடையாது. அந்த கித்தாப்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த எழுதினவர் 444 ஆண்டுல உள்ளவர். அவங்க எந்த ஆதாரத்தை தந்திருக்கிறாங்களோ அந்த புக்கு எழுதினவருடைய ஆண்டு ஹிஜ்ரி 444. அந்த அபு அம்ரு என்பவர் தானிங்கிறவர் எழுதின புக்கு. அவர் அந்த புக்கில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பழைய காலத்து எழுத்து முறை இருந்தது என்று அவர் சொல்லலை, எடுத்து காட்டணும். பழைய காலத்து எழுத்து முறை இருந்தது என்று அதுல நீங்க தந்த பேப்பர்ல இருந்தா வாசிச்சு காட்டி அர்த்தம் செய்யணும். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, எழுத்து பிரதியை வைத்துக்கொண்டு அதுல என்னென்ன மாதிரி எழுத்து மாற்றங்கள் இருக்குங்கிற பட்டியலை போடுறார். இந்த இடத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதுங்கிறார், இந்த மாதிரி இடத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இது அவர் சொல்ல, நீங்க சொல்ல, நான் சொல்லலாம். இதை குர்ஆனை எடுத்து வைத்துக்கொண்டு இங்க அழிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, இங்க வாவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சட்டம், அதுதான் எழுதுற முறை, அதுதான் கத்தபத்துல் ஊலாவுல இருந்துச்சு அப்படி சொன்னாரா? இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ரஸ்முல் மசாஹிபு எப்படி இருந்தது, அதாவது எழுத்து குர்ஆனை எழுதுகிற முறைகள் என்ன மாதிரி இருந்தது என்று விளக்கும் பொழுது நீங்க தந்த அந்த ஆதாரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி எழுதுவது சட்டம், இப்படி 2 நூன் வந்தா 1 நூனை விட்டுவிடலாம், விட்டுவிட வேண்டும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்க இந்த இது நபுலவு தவயபவு தஃப்தவு தல்மவு எபுதவு லோஃபாவெல்லாம் இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாரு? கதாலிக ஜீதத், அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. பி கௌலிஹி யபவு யபவு என்ற போன்ற சொற்கள் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது சொல்றாரு. அதான் இருக்கு, நானும் சொல்லுவேன். அவர் என்ன சொல்றதுன்னா, குர்ஆனை பார்த்து அதிகமாக எழுதப்பட்டு இருக்குதுங்கிறாரு. இப்படி இருக்கணும், இது சட்டம், இது அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாரா? இது நீங்களும் நாங்களும் படிச்சுட்டு குர்ஆனை பார்த்துட்டு கூட இது எழுதலாம். இவர் என்ன செய்யறாருன்னா, என்னென்ன மாதிரி பல முஸ்ஹஃப்ல நான் பார்த்தேன், எல்லா முஸ்ஹஃப்லையும் 1 நூன் போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனா பிறகு பார்த்தேன் 2 நூன் போட்ட முஸ்ஹஃபையும் பார்த்தேன் அப்படின்னு பல எழுத்துக்களை தேடி பார்த்து அவர் சொல்கிறார். அப்ப என்ன நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டா, ஃபமாலி இல்லதீன சொன்னோம், வாயவே துறக்கல, அந்த அலிஃபு ஏன் சேர்க்கப்படலேண்டு, லாமையா சேர்க்கல, அலிஃபு ஏன் கூட இருக்குண்டு அதில் நிரூபிச்சிட்டோம். அது மாதிரி யபவு தபவு நுஞ்சி இதெல்லாம் பிழைன்னு சொன்னோம். சட்டப்படி இருக்கு, சட்டப்படி இருக்குன்னு வாய் தான் சொல்லுதே தவிர சட்டம் ஒன்றையும் காணாம். சட்டத்தை காட்டி வாசித்து என்ன செய்யணும்? புக்கில் இருக்கலாம் சொல்லக்கூடாது, அதை வாசிக்கணும், அர்த்தம் செய்யணும், அந்த அர்த்தத்தில் இந்த சட்டத்தை எங்களுக்கு காட்டணும். அந்த மாதிரி காட்ட சொன்ன என்ன செய்யல, அது காட்ட கிடையாது. அது மாதிரி ஐக்கத்து கேட்டோம், அவர் ஐக்கியத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 இடத்துல ஐக்கியத்தை அள்ளி ஐக்கியத்தை போட்டிருக்கிறாங்க, ஒரு இடத்துல வெறும் லைக்கத்துன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படிதான் நான் பார்த்தேன், எழுத்தை பார்த்தேன் இன்ஃபர்மேஷன். இவர் சட்ட வல்லுநர் அடிப்படையில் சொல்லவும் இல்லை, சட்டமாகவும் சொல்லவும் இல்லை, முந்தைய எழுத்துக்களில் இப்படி இருக்குது என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லவும் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த சிமாக்கு ஹர்பு மூத்திரம் பெஞ்சார் நின்றுக்கிட்டு, அதனால அவர் நெஞ்சில கை கட்டுற ஏத்துக்கிறேன்னு தேவையில்லாம கேட்கிறாரு. அது தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாது. பொய்யம் புழுகம் அயோக்கிய பையன் வந்திருக்க அப்சியை ஏத்துக்கிறேன்னு கேட்டா, சீமாக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாருங்கிறீங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஒரு விஷயத்தை எதிர்த்தரப்பில் ஒப்புக்கொண்டாங்க. எதிர்த்தரப்பில் மதிக்கக்கூடியவர்களை மதிக்கணும், அது நாங்கள் உடன்படுறோம். ஆனால் அந்த எதிர்த்தரப்பிலேயே ஒருவர் அதை மதிக்கலையா அப்படின்னாங்க. கேலியாக கிண்டலாக பேசுவதுங்கிற வேறு, அது ரெண்டு தரப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. மரியாதை என்று நம்ம சொன்னது ஒருமையில் பேசாதீங்க. வயசுக்கு மூத்தனவங்க நாங்களும் மதிக்கிறோம், நீங்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒருமையில் பேசாதீங்க என்று நம்ம சொல்ல வந்தோம். அப்படி ஒரு கருத்தை இங்கே தரப்புல யாருமே பேசலைங்க. கேலிக்குன்னா ரெண்டு தரப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த தரப்புலையும் பேசியிருக்கலாம். அது ரெண்டு தரப்பு இருக்க தான் செய்யுது. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அடுத்து இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 7-8 பெரிய அதிக கண்டுபிடிப்பு மாதிரி இந்த குர்ஆனில் பிழைகளுக்கு கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆனால் உண்மை கண்டுபிடிக்கல. அவங்க தப்சீலில் தர்ஜமத்தில் போட்டுக்கிறதெல்லாம் ஈயடிச்சாங்க காப்பி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி இந்த அடையாள அட்டை கொடுத்தாங்கல்ல, அதை காமிச்சு கேட்டாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே எங்க மக்கள் அவங்கள்ட்ட எங்கிட்ட வந்து சொல்லதான் செஞ்சாங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க, அவன் பிரசகாரம் போட்டான். ஆனாலும் கூட நாங்க வந்து போட்டுனாங்கிறனால அது பிஸ்மில்லாங்கிறோமா? இன்னும் சொல்ல போனா எத்தனை பேருக்கு தெரியாது. அவர் சொல்லிதான் நானும் இப்பதான் எடுத்து பாக்குறேங்கிறாரு ஒரு ஆள். அந்த மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கண்ணுக்கு தான் மைனூட்டா அதுலயே போட்டாலும் கூட ஏதோ ஒரு அடையாள வார்த்தை எத்தனை பேர் பெற போடுவாங்க. அது இஸ்லாத்துல என்ன இருக்குது? சரி, வெளிப்பார்வைக்கு ஒரு முஸ்லீம், ஏன்னா பிறைய முஸ்லிம்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான். இப்ப இதாங்க எப்போதுமே நீங்க வந்து ரசிக்கிறதா இருந்தாலும் அந்த சிரிப்பை வந்து சப்தமிட வேண்டாம். அப்பதான் சபைக்கு ஒழுங்காக இருக்கும். நீங்க ரசிக்கிறதா இருந்தால் வாய்க்குள்ளே நீங்க ரசிக்கலாமே தவிர இது சப்தம் விட வேண்டாம. அது இப்ப பாருங்க, அதுக்குள்ள ஒரு 1 நிமிஷம் 1 நிமிஷம் வீணா போச்சு. சரி, இப்போ வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தான் சொல்லணும். 7-8 சொன்னா அது பிஸ்மில்லா ஆகாது. 7-8 எழுதுனா பிஸ்மில்லா ஆகாதுன்னு சம்மந்தம் இல்லை. அதுல வந்து அவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதை போட்டதுனால நம்ம பிஸ்மில்லா தான் 7-8 என்று ஒப்புக்கொண்டது ஆகாது. நம்முடைய நிலைப்பாடு அப்படிதான் எப்பவுமே, அப்படிங்கிற புரிந்து கொள்ளுங்க. அடுத்து அவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் இறைவனின் திருப்பேரான்னு போடுறோமே, அது ஸல்லல்லாஹு அங்கீகரிச்சது தானே? ரைட்டு, அங்கே அங்கீகரிச்சாங்க. ரைட்டு, நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் எப்படி செய்கிறார்களோ அந்த விஷயத்தில் அப்படியே செய்வோம், அப்படிதான் உங்க நிலைப்பாடு. இதுல அது நீங்க செய்ய வேண்டியதானே? எழுத்து வடிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுவதாக இருந்தால் பிஸ்மில்லா மட்டும் எழுதினாங்களா, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதினாங்களா? கூடுமா கூடாதா? சப்ஜெக்ட் வேறு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத முனைந்ததை அவர்கள் தடுத்தார்கள். அதை நம்ம சொன்னோம். உங்களுக்கு என்ன தடை இருக்குது? அங்க தடுத்ததுனால ஸல்லல்லாஹு தவிர்த்தாங்க. உங்களுக்கு என்ன தடை இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முழுமையா எழுதுற மாதிரி எழுத வேண்டியதானே? அவங்க அப்படி செஞ்சாங்க, நாங்க அப்படி செய்வோம், 100க்கு 100 பின்பற்றோங்கிறீங்கல்ல, அது நீங்க தெரியும், அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறது தான். சரி, இறைவனின் திருப்பெயரால் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில இப்படி எப்படி ஆகிவிட்டது? சமீபத்தில் ஒரு இது பார்த்தோம், போட்டாச்சு. சரி, அங்க வந்து கர்த்தரின் திருப்பெயராண்டு இருக்குங்க. அந்த பரிணாம வளர்ச்சி எங்க போய் நிக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. சரி, அடுத்ததாக இந்த ஃபிக்ஹ் நூலை நீங்க நேற்று எடுத்து காமிச்சிங்க. இப்படி இருக்கிறது குர்ஆனை மதிப்பதான் கேட்டீங்க. நாங்க என்ன சொன்னோம்? நீங்க அதுக்கு மேலிருந்து படிங்க, அந்த பாடத்தின் தொடக்கத்தில் படிங்க, அது ஏன் எழுதப்பட்டதோ அப்ப புரியும்னு சொன்னோம். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு வந்து அதை செஞ்சிருக்கணும். அப்போ நாங்க சொன்னோம், இப்ப திடீர்னு வாக்கியம் சொன்னா உங்களுக்கு முடியாது, அதனால போய் அதை முத்தாலா பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து வாசிங்க என்றும் கூட உங்களுக்கு டைம் கொடுத்தோம். இன்னை நாள் வரைக்கும் நீங்க வாசிக்கவே இல்லை. ஏன்? நீங்களே சொன்னீங்கல்ல, முன்னாலேயும் படிக்கணும், 2 பின்னாலையும் படிக்கணும், அப்பதான் நியாயம் அப்படி சொன்னீங்கல்ல. அந்த நியாயத்தை இது வரைக்கும் நீங்க ஏன் செய்யல? அப்ப நீங்க ஆரம்பத்திலேருந்து வாய்ச்சா நீங்க எதை குற்றச்சாட்டா வச்சீங்களோ அது குற்றச்சாட்டாக இருக்காது அப்படிங்கறதுனால தானே. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஏன் வாசிக்கல? அதுக்கு நீங்க காரணத்தை சொல்லுங்க. சரி, இப்போ கூட நீங்க வந்து ஃபுசூஸுல் ஹிகம் சம்பந்தமா நான் சொல்லும் பொழுது முன்னால உள்ள பக்கம் அடுத்த பக்கம் கிட்ட 3 பக்கம், ஆனா ஃபுசூல் ஹிகமுக்கு நீங்க 2 தான் கொடுத்துருக்கீங்க.
அந்த பக்கத்தையும் அதுக்கு முன்னால் உள்ள பக்கத்தை கொடுத்துருக்கிறீங்களே தவிர நீங்கள் வேற ஒரு ஆதாரத்தை கேட்கும் பொழுது 4 பக்கத்தை இருந்தீங்க. ஏன் அது 4 பக்கம் இருக்குது உங்கள்கிட்ட. அதனால் நான் கேட்டது 3 தான், முன்னால் 1 பின்னால் 1 தான். அதை 4ஆக தந்து விட்டீங்க. ஆனால் இதில் 2 தான் வந்துச்சு. முந்தின பக்கம் வந்துச்சு, அடுத்த பக்கம் வரல. ஏன் காரணம் என்ன? உங்கள்கிட்ட அடுத்த பக்கம் இல்லையா? கித்தாபாக நீ வச்சிருந்தா கொடுத்து தானே இருப்பீங்க. அப்போ கித்தாப் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் வச்சுருந்தீங்களா? ஜெராக்ஸ் காப்பி இல்லை, கித்தாப் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த பக்கத்தையும் தாங்க. நீங்கள் அந்த கித்தாப்பு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் செய்யணும். அப்போ தான் மூல நூல் உங்களிடம் இருக்கிறது என்பதாகும். இல்லைன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து வாச்சிருக்கீங்க அண்டா ஆகும். அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறேன். அடுத்ததாக இங்கே நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு குர்ஆனில் பிழை பிழை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கங்க. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த பிழைகளை நீங்கள் உங்கள் எழுதுனீங்க, உங்களுடைய குர்ஆனிலே எழுதியிருக்கிறீங்க. என்னென்னு கேட்டால் பிழைகள் அப்படின்ட்டு. அப்புறம் எழுதப்பட வேண்டும், அதில் சமூத அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் இங்கே சொல்லலை. ஏன் சொல்லலை? நீங்கள் சமூதங்கிறத எழுதின அதை சமூதாண்டு இருக்கிறது, சமூத என்று தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்கே குறிப்பிட்டீங்க தர்ஜமால. இது வரைக்கும் அதை எடுத்து வச்சுங்க, இதை எடுத்து வச்சுங்க. எந்த சப்ஜெக்டுக்காண்டி நீங்கள் உங்களுடைய தர்ஜமால எழுதி வச்சுங்களோ அதுக்கு வாதுக்கு வந்தோம். ஆனால் மற்றவங்களும் வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் தர்ஜமால இருக்கிற சமூதா அப்படிங்கிறத ஏன் இது வரைக்கும் வைக்கல? சிந்தான் நாங்கள் கேட்குறோம். சமூதாவில் அழிப்பு இருக்குது, அது பிழை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன காரணங்கிற நீங்க சொல்லுங்க. சென்ற அமர்வில் வந்து ஒரு கிதாபை கொடுத்து விட்டோம். அந்த கிதாபில் வந்து கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்துக்கு கொடுத்தோம். இந்த வாவுக்கு பிறகு அலிஃப் எழுதுறாங்கல்ல கூடுதலா, அது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை என்பதற்கு ஒரு கிதாப் எடுத்து கொடுத்தோம். அந்த கிதாபில் வந்து கத்துபத்துல் ஊலான்னு எங்கே இருக்குது? அலிஃபை கூடுதலாக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. கத்துபத்துல் ஊலான்னு சொல்லி முந்தைய காலத்து சட்டமுறைன்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதே நான் கொடுத்த அதே கிதாபில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறை தான் என்று தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. இதே கிதாபு தான் இத்துக்கான் கொடுத்தன்ல, அதில் தான் அல் முஹாஃபலத்து அலா தரீகத்தில் கிதாபத்தில் ஊலா, முந்தைய காலத்து எழுத்து முறையை பேணுவது. ஆரம்ப காலத்து எழுத்து முறை இருக்குது இல்லை, அந்த எழுத்து முறையை அப்படியே பேணுவது அப்படின்னு சொல்லி வருதுங்க. அதில் மாலிக் இமாம் அவங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஹல் யுக்தபுல் முஸஹஃபு அலா மா அஹ்தஸஹு நாசு மினல் ஹிஜா, மக்கள் பின்னால் புதுமையாக வார்த்தைகளுக்கு சட்ட எழுதும் முறைகளுக்கு புதிதாக சட்டங்கள் இயற்றினார்களே, அதே முறையில் நம்ம வந்து முஸஹஃபை எழுதலாமா, அது எழுதப்படலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கத்துபத்துல் ஊலாவினுடைய நடைமுறைக்கு மாற்றமாக நம்மளா ஒரு சட்டத்தை உருவாக்கி இப்போ நம்ம அலி போட்டு எழுத மாட்டோம். ஆரம்ப காலத்து நடைமுறை எத்துருவுல வாவுக்கு பிறகு அலிஃப் வரும். இப்போ நம்ம குர்ஆன் எழுதுறோம்னு சொன்னால் அந்த அலிஃப் இல்லாமல் எழுதலாமா? கத்துபத்துல் புதிதாக மக்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தின் பிரகாரம் ஆரம்ப காலத்து அந்த முஸஹஃபை எழுதலாமா கேட்கும்போது மாலிக் இமாம் சொல்றாங்க, லா இல்லா அலா கத்துபத்தில் ஊலா, அந்த புதிய மக்கள் புதிதாக உருவாக்கிய எழுத்து முறை பிரகாரம் எழுதக்கூடாது. இல்லா அலா கத்துபத்தில் ஊலா, ஆரம்ப காலத்து எழுத்து முறை பிரகாரம் தான் எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப கத்துபத்தில் ஊலா தான் இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த கத்துபத்தில் ஊலாவினுடைய சட்டத்தை தான் இந்த கிதாபுல முழுவதுமா சொல்றாங்க. அப்ப நம்ம இல்லாத ஒன்றும் சொல்லலை. அடுத்து என்ன சொல்றாங்க? நாங்க வந்து சட்டத்தை வந்து உருவாக்கி சொல்றோமா. யார் உருவாக்குறா, யார் சட்டத்தை ஆதாரமாக வைத்து சொல்றா என்பதையும் இப்ப நான் நிரூபிக்கிறேங்க. நுஞ்சி என்ற விஷயமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் நுஞ்சி என்பதை சொல்லியிருக்கிறேன், யுஹி என்பதை சொல்லியிருக்கிறேன், தாவூத் என்பதை சொல்லியிருக்கேன். இதுல யுஹி என்பதையும் சொல்லியிருக்கிறேன், நுஞ்சிக்கும் வரேன், யுஹி என்று சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து 2 யா அடுத்தடுத்து வருது. அதுல இரண்டாவது யா சுக்கூன் பெற்று இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த 2வது எழுத்தை நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு ஒரு யாவை மட்டும் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு யுஹையே அப்படின்னு சொல்லி எழுதி விளக்குனேன். யுஹையே என்று எழுதி விளக்கியிருக்கேன். இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படின்னு சொன்னா
ஹலோ ஹலோ, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வெளியில பின்னாடி வாலண்டியர்ஸ் பேசுறாங்க, நீங்க உட்காருங்க. பார்வையாளர்களுக்கு எழுந்திருக்கிற வேலை ஒண்ணும் கிடையாது. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது உட்காருங்க. தௌஹீத் ஜமாத் ஆள் யாரும் நிற்க கூடாது. வாங்க, கட்டுப்பட்டமா இல்லையா? ரெண்டு தரப்பு வாலண்டியர்ஸ்க்கும் சொல்லிக்கிறோம், அங்க ஏதாவது தேவையற்ற பிரச்சனையா இருந்தா 2 வாலண்டியர்ஸ் அங்க இருந்து வாங்க, எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க டீல் பண்றேன், அங்க ஒரு 30 பேர் கூடுறீங்க, இவங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. நீங்க இப்படி டீல் பண்ணலாம் தேவையில்லை. தேவையற்ற பிரச்சனைகளை பார்வையாளர்களோ அல்லது வாலண்டியர்ஸோ அல்லது யார் ஏற்படுத்தினாலும் அந்தந்த தரப்பு வாலண்டியர்ஸ் அந்தந்த தரப்பு அணியினர்கிட்ட சொல்லுங்க. ஸ்டேஜுக்கு வாங்க. அது வரக்கூடாதுங்க, கேட்டு பூட்டின பிறகு வரக்கூடாது காரணம் ஒன்றும். செவரேகரி குதிச்சு உள்ள வர ஆளுக்கு டோர் திறந்து விடுற வேலையெல்லாம் வாலண்டியர்ஸ் பார்க்க வேணாம். அதுக்காக யாரும் நிக்கல. 2 தரப்பு வாலண்டியர்ஸ்க்கும் சொல்றோம், ஒரு தரப்புக்கு சொல்லல, 2 தரப்புக்கும் சொல்றோம். ஒரு ஆள் செவரேகரி குதிச்சு வராருன்னு சொன்னா 2 பேரும் பாதுகாப்பா இருக்கிறதா வாலண்டியர்ஸ். அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். மற்றவங்க பேசாதீங்க. நம்மளா அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விளக்கம் அந்த நாகரீகமாக பேசுறதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ அவருடைய தரத்தையும் ஜாலியாக தெளிவுபடுத்திக்கிட்டாரு. கிண்டலாக பேசுறது மண்டக்கணமாக பேசுகிற ஒன்றா, அது ரெண்டையும் சமாண்டு அவர் நினைக்கிறாருன்னு சொன்னால் அவரும் இறங்கிட்டார். வழங்குதா? தர்ற டிக்கெட்டுக்கு இறங்கிட்டாரா? சரி, அப்படி தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ரசூல்லா சொன்னதை அப்படி தானே சொல்லணும், நீங்கள் வந்து அல்லாவின் திருப்பெயரால் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டு கர்த்தரின் திருப்பெயரால் மாற்றுறதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் மொழிபெயர்த்து சொல்வ இடத்துல மொழிபெயர்த்து சொல்லலாங்கிற கொள்கையில் உள்ளவங்க. ஜும்மாவில் அரபியில் தான் பேசணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ரசூல்லா பேசணும் அரபியில் குத்தம் ஓதுறோம். எங்கள் கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் பிஸ்மில்லான்னு இருந்தால் நாங்கள் அல்லாவின் திருப்பெயரால் போடலாம் என்பதை நாங்கள் கொள்கையில் உள்ளவங்க. எங்கள் கொள்கையை மாற்ற நீங்கள் கேட்கணும். இறைவனின் பெயராலும் போடலாம். வழங்குதா? கர்த்தர்னா ஹாலிக், படைத்தவன். கர்த்தர்னா என்ன? சிருஷ்டி கர்த்தாங்கிறீங்கல்ல, அது தமிழ் வார்த்தை. ஒருத்தன் வேற ஒரு அவனு கர்த்தருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்களோட பேசும் பொழுது கர்த்தரின் பெயரால் போட்டு என்ன செய்யணும், அவனை தாவாவுக்கு அழைக்கிறோம். அப்போ நீ கர்த்தர் குமாரன் இருக்குன்னு சொல்ற பொய், கர்த்தர்னா குமாரன் இருக்க முடியாது அப்படின்னு கடவுளை பற்றி பேசும்போதெல்லாம் கர்த்தர் தான் சொல்லுவோம். அதெல்லாம் தமிழில் உள்ள ஒரு சொல், அது பெரிய கண்டுபிடிப்புலாம் பேனரில் போட்டது தானே, ரகசியமாக எழுதி போட்டு காட்டிட்டீங்க. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் கொள்கையில் அது உள்ளது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது இந்த முன்பக்கத்திலிருந்து ஆதாரம் கேட்டோம், ஒரு பக்கத்தையும் அடுத்த பக்கத்தையும் தந்திருக்கிறீங்க. அவங்க கேட்டதை எதுக்குங்கிறது வெளிப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி குப்பை கித்தாப்லாம் நம்மள்ட்ட இருக்காதுன்னு அவருக்கு ஒரு நினப்பு. அதனால தான் முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லி கேட்டது. அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. மொத்த கித்தாப்பே அந்த காப்பி எடுத்து அந்த பென்ட்ரைவில் வச்சுருந்தோம். நான் தான் சொன்னேன், மொத்த கித்தாப்பெல்லாம் கொடுக்காது, அழிச்சிருங்க, பிரிண்டு மட்டும் எடுத்து கொடுங்க. என்ன பிரிண்டு எடுத்தவரும் ஒன்று விட்டுவிட்டாரு, அவ்வளோதான். இப்போ தந்துருவாங்க. அவ்வளோதா, 3 பக்கம் கேட்டால் 3 தருவோம், 10 கேட்டால் 10 தருவோம். அந்த கித்தாபுகள் எல்லாமே எங்கள்கிட்ட என்ன இருக்குது எடுக்கிறாங்க. ஒன்று எத்தனை பக்கம் வேணும்? 139 40 கொடுத்தோமா? 138 வேணுமா? எத்தனை நம்பர்னு சொல்லுங்கள், என்ன பேஜ் வேணாலும் தருவோம். எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். அதுக்கு 4 தந்தி இருக்கேன், 2 தந்தீங்கன்னா அப்படி ஒரு நோக்கம்லாம் கிடையாது. மொத்த கித்தாப்பே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்க. மொத்த கித்தாப்பே கொடுப்போமே. அதனால் ஒரு இதை சொன்னால் சில மறைச்சிக்கிட்டு அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துருந்தெல்லாம் செய்ய மாட்டோம். உங்கள்கிட்ட சாமியில் அவளை தேடி பார்த்தோன்னா அது இல்லை வேலை இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் பல வகையில் பல கித்தாப்புல சேமித்து வச்சுருக்குறோம். சரி, அடுத்து தருவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சமூதாண்டு அழிப்பு போட்டு தப்புன்றீங்களே, அது ஏன் தப்புன்னு விளக்குனீங்களா? குரானில் மட்டும் சொன்னீங்களே, இங்கேயும் 2 நாளாக விளக்கலை அப்படின்ட்டு ஜமாலி சாப் கேட்டார். நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும், சமூத என்பதை நாங்கள் கேட்டோமா இல்லையா? சமூதா என்பதை படம் போட்டு காட்டி, சமூதா என்பது 5 இடத்துல வருது, 5 இடத்துலையும் அழிப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் அழிப்பை போட்டு எழுதியிருக்குது அப்படின்ற 5 இடத்தையும் படம் காட்டி நாங்கள் கேட்டுருக்குறோம். அதையும் கேட்கலங்கிறார். சமூதா என்பதை இவ்வளோ விவரமாக படங்களை காட்டி நினைச்சிருக்கிறோம், கேட்டுருக்குறோம். கேட்டியல்லங்க, கேட்டுருக்குறோம். அப்போ கேட்ட ஒரு விஷயத்த அதையும் சொல்லலைங்கிறாங்க. கேட்டதுக்கு பதில் தான் நீங்கள் சொல்லணும். அப்போ சமூதாவை அழிப்பு போட்டு தான் எழுதுகிற முறையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் அழிப்பு போடுங்க.
5 இடத்துல அழிவு போடாமல் ஒரு இடத்துல அழிவு போட்டீங்கன்னா இது சரின்னா அதெல்லாம் பிழையா எழுதப்பட்டிருக்கு, அது சரின்னா இது பிழையா எழுதப்பட்டிருக்கு, ரெண்டும் சரியா இருக்க முடியாதுல்ல. அது வேற்று மொழி லாங்குவேஜ், அதுக்கு என்ன இலக்கணத்தை என்ன வேணாலும் ஒரு காரணத்தை சொல்லுங்க. அழிவு தான் போடணும்னா மீதி இடத்துல ஏன் போடலை, அழிவு போடக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஏன் போட்டாங்க. எல்லா இடத்துலையும் போட்டிருந்தா நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் பதில் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் போடாமல் இருந்தால் ஒரு பதிலை சொல்லலாம். அதனால எழுத்து பிழைங்கிறது அதுலேருந்து எதை நீங்கள் ஒத்துக்கிட்டு எதை மறுத்தாலும் எழுத்து பிழை கன்ஃபார்ம் ஆகிவிடும். 9 இடத்துல போட்டிருக்கு, போடலை. 9 இடத்துல போட்டிருக்கு. 9 காட்டினீங்களோ? சரி, 9 காட்டியிருக்கு. சரி, அதே மாதிரி பிழைன்னு எவ்வளோ சொன்ன ஃபமால் இல்லதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் வாய் இது வரைக்கும் திறக்கவில்லை. அல் ஐக்கத்துன்னு 3 இடத்துல வந்திருக்குது. அதில் 2 இடத்துல அலிஃப்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல அலிஃப் இல்லாமல் இல் ஐக்கத்து இல்லைன்னு ஐக்கத்துன்னு போட்டிருக்கிறாங்க, அந்த அலிஃபை விட்டுருக்கிறாங்க, அது பிழைன்னு சொன்னோம். அது மாதிரி நபையில் நபைன்னு ஒரு ஏ போட்டிருக்கிறாங்க, அந்த இடத்துல ஏ வரக்கூடாது, படம் போட்டு சொன்னோம். இப்போ ஆதாரம் காட்டுறதில்ல, தொகுப்பு மாதிரி சொல்கிறது தான், ஆன்சர் பண்ணுற இடம் தான். அது மாதிரி இதெல்லாம் சொன்னோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலை, பதில் சொல்லவில்லை. அடுத்து இப்போ என்னத்துக்கு இப்போ கேட்டோம், 2 நூனுக்கு சொன்னோன்றீங்க. 2 நூனுக்கு அது இலக்கணத்தில் பழைய நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், பழைய எழுத்து பெறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் ஆதாரம் காட்டினீங்க. அதை பழைய எழுத்து முறையில் 2 நூன் வந்தால் 1 நூன் எழுதலான்னு இருக்குன்னு தானே இந்த புஸ்தகத்தை தந்தீங்க புக்கை. அதில் பழைய காலத்து எழுத்தில் அந்த 2 நூன் எழுதலான்னு இருக்குதா? நீங்கள் தந்த ஆதாரத்தில் அது இருக்குதா? இல்லை. மாலிக் இமாம்னு சொல்கிறீங்க, அதுலேயும் 2 நூன் வந்தால் அதில் 1 நூனை பதிலாக இன்னொரு நூன் எழுதலான்னு அதில் இருக்கா? நீங்கள் மாலிக் அது வேறு விஷயம் இருக்குது, அதில் வேறு கேள்விகள் இருக்குது. இப்போ என்னென்னா ஒன்றுனா பைசல் பண்ணணும், முதல் நுஞ்சியை பைசல் பண்ணுங்க. ஏன்னா முடிவு கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். நுஞ்சி என்பதில் யார் பிழையா சரியா, சரின்னா அது நிரூபிச்சிருங்க, இல்லைன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நுஞ்சி 2 நூன் போட்டிருக்கிறீங்க, 1 தான் 2 போடணும், 1 தான் போட்டிருக்கிறீங்க, தப்புன்றோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க, 2 நூன் தான் அப்படி செய்கிற சட்டம். நீங்கள் சட்டத்துக்கு ஆதாரம் காட்டவே இது வரைக்கும். மாலிக் இமாம்கிட்ட சிலதை இந்த ஹிஜா செய்யும் போது சிலதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கலாமே, அது விட்டுடலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பழையபடி தான் எழுதணுங்கிறாரு, அது ஜென்ரலாக உள்ள வச்சுக்கிடுவோம். நுஞ்சிக்கு உள்ளது பழைய எழுத்து முறையில் உள்ளது என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தை நீங்கள் தரல. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற சட்டமாக இருந்தால் நுன்சில 2 நூன் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குத, நுசிஹாண்டு வரலையே, அந்த 2 நூனை எழுதுனாங்க. அது மாதிரி இல்லை, நன்சி பண்ணக்குள்ள 2 நூன் வருத, 2வது சுக்குனா இருக்குத, ஒரு ரூல் சொன்னீங்கல, அந்த ரூல் மாத்திரமா குரான்ல இருக்குத. இது பிழையா அது பிழையா? எது பிழைன்னு சொன்னாலும் பிழை எழுத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். அது பிழைன்னு சொன்னாலும் இது அது சரின்னாலும் இது பிழை, இது சரின்னா அது பிழை. அப்போ பிழை இருக்குன்னு அவ்வளோ தெளிவாக நிரூபணமாச்சா இல்லையா? நீங்கள் ஆதாரம் காட்டணும், ஒன்று ஒன்றா வரணும். நுஞ்சின்னா நுஞ்சியை முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? நுஞ்சி 2 நூன் வந்தால் 1 நூனை எழுதாமல் இருப்பதுதான் பழைய காலத்து எழுத்து முறை என்று இன்னார் சொல்லியிருக்கிறார் சொல்லி என்ன செய்யணும், அதுக்கு ஆத்தண்டிக்கான ஆள் மூலமா நீங்கள் காட்டுங்கிறோம். சொல்லிட்டோன்னு என்ன செய்றீங்க, முட்டையாக தான் சொல்கிறீங்க. எங்களுக்கு தேவை நுஞ்சியை சொல்லி காட்டி அதுக்கு இது பழைய காலத்து எழுத்து முறை அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி எவ்வளவு தவ்வளவு தப்தவு தலுமவுன்னு போட்டிங்களே, இது எல்லாம் குரானில் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தர்றாரு நீங்கள் தந்த பேப்பரில். இதுதான் பழைய காலத்தில் இருந்த முறை என்று இதை குறிப்பிட்டு காட்டி அந்த காலத்தில் இப்படி தான் எழுதுகிற முறை என்று சொல்லி யார் சொன்னார் நீங்கள் ஆதாரம் காட்டணுங்கிறோம். காட்டிட்டோம்னா நீங்கள் வாசிச்சதுலேருந்து அந்த அர்த்தம் வரணுமே, வாசிச்சதுலேருந்து கருத்து வரணுமா இல்லையா? அதனால இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலை, அதை நிரூபிக்கவில்லை என்பது திட்டவட்டமாக சொல்லிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் சமூக கேட்டதுனால சமூகத்துக்கும் சொல்லுங்க. அது மாதிரி எஷாவுக்கு கேட்டோம், அதுக்கு சொல்லுங்க. வராய் ஹிஜாபுல 2 இடத்துல குரான் வருது, குரானில் வருது. ஒரு வராய் ஹிஜாபுல ஹம்சாவுக்கு பிறகு ஏ இல்லை, இன்னொரு வராய் ஹிஜாபுல ஹம்சாவுக்கு பிறகு ஏ இருக்குது. இது ஏன்னு கேட்டோம். அறவே வாய் திறக்காத விஷயங்களும் நான் சுட்டி காட்டுறேன். அறவே இதுக்கெல்லாம் வாயை திறக்க காணாம். ஒரு விஷயத்துக்கு வாய் பதில் இல்லை என்றால் கூட பிழை இருக்கிற நிரூபணம் ஆகிவிடும். நாங்கள் 100 சொல்கிறோம், 90க்கு நீங்கள் ஆன்சர்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆன்சர் ஏற்றுக்கல இருக்கட்டும். ஆனால் 90 சொல்லிங்கன்னு வைங்க, 10க்கு சொல்லலை என்று சொன்னால் 10 பிழை நிரூபணமாகிவிட்டது. ஒரு பிழை நிரூபணமானாலும் எழுத்து பிழை நிரூபணமாகிவிடும். ஒன்றும் பாக்கியா நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தால் கூட குரானில் எழுத்து பிழை என்கிற ஒரு விஷயம் நிரூபணமாகிவிடும். நாங்கள் 10 பிழை என்று சொன்னது தான் தப்பு ஆகலை. 10 பிழை நீங்கள் சொன்னது தப்பு என்று சொல்லலாமே தவிர எந்த தலைப்பில் வாதம் பண்ணுறோமோ அந்த தலைப்பை நிரூபிக்கிறதுக்கு உதவாது. அனைத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரத்தோட சான்றோட பழைய எழுத்து முறையில் இருக்குது என்கிற விவரத்தோட எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்ததாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த சிமாக்க சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் நெஞ்சில் கை கட்டுறதை நின்றுக்கிட்டு மூத்திரம் பெஞ்சாரு, அவர் வச்சு எடுத்துக்கலாமாங்கிறாங்க. எடுத்துக்கிட்டா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்கு ஒரு நேரத்தில் அத்தா சுபாத்தத்தை கோமின் இப்போ பால காயிமன்
ரசூலுல்லாஹ் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தாங்க, நின்று சிறுநீர் கழித்தார்னு ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி ஒரு நிலையை ஒருத்தர் சந்திக்கும் போது நின்று சிறுநீர் கழிப்பார். சிமாக்குக்கு அது மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த சுண்ணத்தின் அடிப்படையில் அவர் செஞ்சிருப்பாரு. மார்க்கத்தை தடுக்கப்பட்டது பொய்யன் பித்தலாடக்காரன் ஹப்ஸ சொல்றாங்க, அதுக்கு ஈக்குவலாக இதை கொண்டா நிப்பாட்டுறாரு. அதுக்காக எப்படி சிமாக்க தள்ளுவாங்க? எப்படி தள்ள முடியும்? நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை பார்த்தால் அதுக்காக ஒரு அறிவிப்பாளர் தள்ளிடலாமா? அது ஹதீஸில் உண்டா இல்லையா? பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சிறுநீர் கழித்தாலும் சில நேரங்களில் நின்று சிறுநீர் கழித்தார்கள். அந்த மாதிரி நிலைக்கு நம்ம ஆளாகும் போது செஞ்சால் தப்பு இல்லை. அதே வழக்கமாக இருந்தால் அதுதான் நம்ம ஒரு பேணுதல் குறைவு நம்மளால சொல்லலாம். அது கூட இது ஆதாரமாக வச்சு எப்பவும் நின்றுட்டு கழிச்சா கூட ஒருத்தனுக்கு குறை சொல்ல முடியாது நீங்கள் சட்டப்படி அதனால நான் என்ன ஒரு நிமிஷம், அதனால ஹப்ஸு என்பவருக்கு நாங்கள் சொன்ன விமர்சனம் என்ன, சிமாக்குக்கு நீங்க சொன்ன விமர்சனம் என்ன? எதுக்காக தள்ளனு சிமாக்க? இதனால நெஞ்சில் கை கட்டுறது தள்ளனுங்கிறீங்க. அடுத்ததான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இது அகதல்லாஹு, எல்லாத்தையும் கலந்து சொல்ல வேண்டியிருக்கு. இது அகதல்லாஹு மீசாக்க நபின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. நபிமார்கள்ட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். இந்த வசனத்துல காதியானிகளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இவங்க விளக்க குறிப்பு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூடலாக அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன செய்யணும்னா, நாங்க என்ன பாயிண்ட் எழுதியிருக்கிறோம், என்ன சொன்னோங்கிறத எடுத்து வச்சு விளக்குங்க, அதையே பைசல் பண்ணுவோம். ஏற்கனவே பிஜேக்கு தமிழாக்கத்தில் தவறுகளான்ற தலைப்பில் விவாதிக்க வந்தீங்க, அதில் கேட்டதுக்கெல்லாம் அக்குவேர அணிவார தெளிவுபடுத்திட்டோம். புதுசாக ஒன்று போய் சொல்றீங்களா? விலைக்கு சொல்லுங்க. நுஞ்சிக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம காலையிலேயே நுஞ்சி என்பதற்கு தெளிவாக 2 விளக்கத்தை சொன்னோம். அது மறுபடியும் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நுஞ்சியை நீங்கள் சரியாக முழுமையாக விளங்கணும் என்பதற்காக ஒரு சிறிய சட்டத்தை ஆரம்பித்து சொல்கிறேன். இப்போ யூஹையின்னு இருக்குது இல்லை, யூஹையி என்பதில் 2 யா இருக்குது. அதில் 2வது